பிள்ளைகள் அவர்கள் வளர்றதுக்கு 7 விதமான காரியம் அவங்க வாழ்க்கையில முக்கியமா இருக்கிறது இல்லைங்களா? முதல் காரியம், அந்த பிள்ளை பிறந்த உடனே என்ன இருக்கணும்? உயிர் இருக்கணும், ஜீவன் இருக்கணும், மூச்சு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதை பத்தி நம்ம பேசணும் போன வாரம். இது ரெண்டாவது அந்த பிள்ளைக்கு இருக்க வேண்டிய காரணம் ஆகாரம். உயிர் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் அந்த பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்? பால் கொடுக்கணும். அதே போல ஆகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லப்படுது. ஒரு பிள்ளை பொருந்து வளரணும்னா முக்கியமா 7 காரியம். அந்த 7 காரியத்துல ஒரு காரியத்தை நம்ம பேசணும், தன்னுடைய உயிர். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்களுடைய மூச்சு என்னவா இருக்கணும்னா ஜபத்திலையும் என்ன இருக்கணும்? ஜபத்திலையும் ஆராதனையிலும் அது நிரந்தரமா மூச்சா இருக்கணும். நம்ம போன வாரம் பேசணும். இன்னைக்கு நம்ம பேச போகிறது ரெண்டாவது விஷயம். என்னது? ಮಗು ಬೆಳೆಯಬೇಕಾದರೆ ಪುಷ್ಟಿಕರವಾದ ಆಹಾರ ಮುಖ್ಯವಾಗಿರುತ್ತೆ. அப்படினா ஒரு பிள்ளை வளரணும்னா நல்ல அதுக்கு பலன் உண்டாக்குற ஆகாரம் அந்த பிள்ளைகளுக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். அப்போ அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு பலனான அப்படின்னா கட்டியான ஆகாரம் சொல்லப்படுது. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா பலனுள்ள ஆகாரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய பலனுள்ள ஆகாரம் முக்கியமானதா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அந்த காரியத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு அந்த பலனான ஆகாரம் அப்படி அதை புசிக்கணும்னா அந்த ஆகாரம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை தான் பலனுள்ள ஆகாரமா இருக்கிறது. ஆமென். ஒன்று மூச்சு, ஜபம், தேவனை ஆராதனை செய்கிறது. அது கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு மூச்சா இருக்கிறது. ரெண்டாவது ஆகாரத்தை புசிக்கணும். அப்படி ஆவிக்குரிய ஆகாரம், சரீரத்துக்குரிய ஆகாரம் ஒன்று இருக்குது, ஆவிக்குரிய ஆகாரம் ஒன்று இருக்கிறது. ஒருவேளை சரீரத்துக்குரிய ஆகாரம் சில நேரத்துல அது நமக்கு பைசனா கூட மாறிடும். என்ன ஆயிடும்? முந்தானத்து ஒருத்தர் வீட்டில் ஜபத்துக்கு கூப்பிட்டாங்க. ஒரு நாள் பாஸ்டர் படி ஏறும் போதே ஆட்டுக்கறி கொழும்பு தூக்குது. நான் அந்த பாஸ்டர் பேசினே போனோம். என்னையா செம்ம பேட்டிங் மாதிரி தெரியுது இன்னைக்கு மேலே மொட்டை மாடியில் போனோம். நான் ஒரு 15 நிமிஷம் மெசேஜ் கொடுத்தேன், ஒரு 2 பாட்டு பாடினேன். அந்த பாஸ்டர் ஒரு 15 நிமிஷம் மெசேஜ் கொடுத்தாரு, ஒரு பாட்டு பாடல. அப்படி 3 பாஸ்டருங்க மெசேஜ் கொடுத்தோம், ஒரு பாஸ்டர் ஜபம் பண்ணார். எல்லாம் முடிச்சிட்ட பிறகு நல்ல ஒரு சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டோம். நேரா வந்து காலையில் பார்த்தா லூஸ் மோஷன். திருப்போம் கிரண் தாக்கூன்னு போய் 2 ஊசி போட்டோம். நான் ஒரு 7:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 7:30. இது சரீரத்தின்குரிய ஆகாரம். இந்த ஆகாரம் சரீரத்தின்குரிய ஆகாரம். அதான் சொல்லுவாங்களே, என்னது, அதிகமா சாப்பிட்டா அமிர்தம் கூட விஷம் ஆயிடும் ஒரு பழமொழி இருக்குது இல்லையாமா? இல்லைங்களா? அதிகமா சாப்பிட்டா அமிர்தம் கூட விஷமா மாறிடும். அந்த மாதிரி ஆசைக்கு சாப்பிட்டு, ஆனா என்ன போடுறாங்க, நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். என் கூட வந்தவங்கலாம் நல்லா சாப்பிட்டாங்க, 2 முறை 3 முறை. அம்மா நான் ஆட்டுக்கறி இது சாப்பிட்டா எனக்கு சுகர் ஜாஸ்தியா போதுன்ட்டேன். ஆனாலும் பாருங்க அது என்ன ஆயிட்டு இருக்குது, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். இது சரீரத்துக்குரிய ஆகாரம். இது வேணா நம்மளுடைய உடலை என்ன பண்ணிடும், பாழாக்கிடும். ஆனா ஆவிக்குரிய ஆகாரம் ஒன்று இருக்குது தெரியுமா? அது நம்மளை பலன் உண்டாக்கும். பிரைஸ் தி லார்ட். அந்த ஆவிக்குரிய ஆகாரத்துக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆகாரம் என்னும் போது தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது. ஆமென். படிச்சு பாருங்க. மத்தாயா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிங்க. ಮನುಷ್ಯ ಹಿಂದೆಯಿಂದ ಓದಿ, ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ ಹಿಂದೆಯಿಂದ ಓದಿ. ಮತ್ತಾಯ 4:3.
ಓದಿ. ಆಗ ಆ ಶೋಧಕನು ಆತನ ಬಳಿಗೆ ಬಂದು ನೋಡಿ பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த உடனே 40 நாள் அவரை ப்ரிப்பேர் பண்றதுக்கு, அப்படின்னா தயாரி பண்றதுக்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் பிசாசு கிட்ட இருந்து என்ன பண்ணோம், ஜெயிக்கணும். ஏன்னா அவர் இப்போ வந்திருக்கிறது மனுஷனாக பிறந்திருக்கிறார். அதனால ஆவின் பலனை பெற்று அவர் என்ன பண்ணோம், பிசாசுல எதிர்த்து நிற்கிற சக்தியை, அந்த வல்லமையை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிதாவின் தேவன் சித்தம் கொண்டு அவர் ஞானஸ்தானம் பெற்றவுடனே அந்த பரிசுத்த ஆவியானவரை அவர் மேல அனுப்பி, அந்த பரிசுத்த ஆவியானவர் மேலே ஏதாவது 4 ஏதாவது அப்பொழுது இயேசு சைத்தானின் சோதிசல்படுவதற்காக, பிசாசால சோதிக்கப்படும்படியாக ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். யார் கொண்டு போனது? ஆவியானவர் வனாந்தரத்துக்கு இயேசுவை கொண்டு போனார். எதுக்குன்னா பிசாசின் தந்திரங்களை அவர் ஜெயிக்கணும், பிசாசின் தந்திரங்களை அவர் முறியடிக்கணும் என்று ஆவியானவர் என்ன பண்ணார், அவருக்கு பலத்தை தரும்படி வனாந்தரத்துக்கு கொண்டு போறார். அந்த வனாந்தரத்தில் அவர் 40 நாள் இரவும் பகலும் ஒண்ணுமே சாப்பிடல, ஒண்ணுமே குடிக்கல. அவர் தேவன் இடத்துல அவர் என்ன பண்ணிருக்கிறார், அவருடைய மூச்சினால ஜெபம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஜெபம் பண்ணி போகும்போது 40 நாள் முடியுது. ஓதி 40 நாள் இரவும் பகலும். அப்பொழுது அவருக்கு என்ன ஆயிடுச்சு, பசி எடுத்துக்கிச்சு. அப்பொழுது அவருக்கு என்ன ஆயிடுச்சு, பசி. 40 நாள் இரவும் பகலும் ஒரு மனுஷன் சாப்பிடாத, ஒரே ஒரு நாள் சாப்பிடல. நேற்று காலையில வாந்தி எடுத்தேன், மத்தியானம் ஒரு கிண்ணம் கஞ்சி கொடுத்தாங்க, ராத்திரி கேளுங்க என்ன ஆட்டம் ஆடின பசிக்கு. அல்லேலூயா. ஓடி போய் இட்லி வாங்கிட்டு வந்தாங்க, ஜூஸ் வாங்கிட்டு வந்தாங்க, எல்லாமே சாப்பிட்டேன். ஒரே ஒரு டைம் சாப்பிடாததுக்கு. அப்போ 40 நாள் இவர் இரவும் பகலும் சாப்பிடல. அப்போ அவர் தியானத்தில் இருந்தார். பிதாவின் இடத்துல இயேசு உறவாடி கொண்டிருந்தார் ஆவியானவர் மூலியமா. அதனால அவருக்கு பசி தெரியல. எப்போ அந்த பாஸ்டிங்கை முடிச்சாரோ, அதுல இருந்து விழித்துட்டு, அதான் எச்சரிக்கையா ஆயிட்டாரோ, அதான் அப்படின்னா அந்த உறவிலிருந்து, அந்த பிரசனத்திலிருந்து வெளியே வந்தாரோ, அவருக்கு பசின்றது காரியம் தெரியுது. ஏன்னா அவர் மனுஷகுமாரனாக இருந்தார். அல்லேலூயா. 40 நாள் எப்படி இருந்துக்கும் பசி. இதை கண்ட பிசாசு இயேசுவை சோதிக்க வரான். ஃபர்ஸ்ட் சோதனை அவர் ஜெயிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு பலனை தந்தார். அந்த பலன் எப்படியா இருந்துச்சு பார்க்கலாம், படிங்க. அப்பொழுது சோதகன் என்று அது பிசாசு என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது அந்த பிசாசு இயேசுவாண்ட வந்து, நீ தேவனுடைய மகனா இருந்தா இந்த கல்லை ரொட்டி ஆகும்படி இதுக்கு நீ என்ன பண்ண, உத்தரவிடு, இது ரொட்டியாக்கு, நீ தேவனுடைய குமாரன். பாத்தியா பிசாசு ஒரு மனுஷனை எப்படி சோதிக்கிறான். இயேசு பசியில இருக்கிறார் நல்லா தெரிஞ்சிச்சு, அதுலயே வந்து சோதிச்சான். இன்னைக்கு மனுஷனு கூட அவனுக்கு என்ன வேலை இருக்கிறதோ, எந்த காரியம் இருக்குதோ அதுலயே சோதிப்பான். எப்படி சொல்றான்னா, 2 பேர் இல்ல ஏச்சு போயிட்டாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுல தான் சோதிக்குவான். அதுக்கு தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஆகாரத்தை நம்ம புசிக்கணும், அது உள்ள இருக்கணும். அப்பதான் நமக்கு பலன் இருக்கும். அது புசிக்கலனா வெறும் சரீரத்துக்குரிய ஆகாரத்தை புஷ்டினே இருந்தா பலன் இருக்காது. அது பலவீனமா மாத்திடும் மனுஷனை. அல்லேலூயா. ஆனா இப்ப இயேசுக்கு பசி நல்லா தெரிஞ்சிச்சு, பசிக்குதுன்ட்டு பிசாசுக்கு தெரிஞ்சிச்சு. பிசாசு வந்தான், பசியில தானே இருக்கிற, இந்த கல்லை ரொட்டி ஆக்கி சாப்பிடு அப்படின்னும் போது, நீயும் நானும் இருந்திருந்தா, அப்படியாப்பட்ட அற்புதம் செய்யற வல்லமை நம்ம கையில கொடுத்திருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம், ஃபர்ஸ்ட் 40 நாள் சாப்பிடல என்ன பண்ணிருப்போம், அதை ரொட்டி ஆக்கி இருப்போம், தந்தூரி சிக்கனா மாத்திட்டு போவோம். ஃபர்ஸ்ட் ஒரு புடி புச்சுற தொட பீசா. பசியில இருக்கிறோம் 40 நாள்.
அந்த ரொட்டி செய்யற வல்லமை நமக்குள்ள இருக்குதுன்னாக்கா, இப்போ பிசாசு வந்து நம்மள இது ரொட்டியாக்கி நீ சாப்பிடுனாக்கா நம்ம என்ன பண்ணிருப்போம்? பசிக்கு செஞ்சுட்டுக்குவோம். ஆனா இயேசு பசியில தான் இருக்கிறார். என்ன செஞ்சார்? முன்னாடி படிங்க. ಎಂದು ಹೇಳಲು ஆ, ಆತನು அவர் ಮನುಷ್ಯನು ರೊಟ್ಟಿಯಿಂದ ಮಾತ್ರದಿಂದ ಬದುಕುವುದಿಲ್ಲ. ஒரு மனுஷன் வளர்ச்சிக்கு வெறும் ரொட்டி மாத்திரம் அல்லங்க. அல்லேலூயா. அதனா பால் குடிக்கிற குழந்தைக்கு ரொட்டி இல்லைன்னா அது வேற கதை. ஆனா நீ நான் வளர்ந்துருக்கிறோம். என்ன இருக்குது நமக்கு? கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆகாரத்து மாத்திரம் நம்மளுடைய வளர்ச்சி இல்ல. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையில மனுஷன் பிழைச்சுக்குமாண்டு இயேசுவே சொல்றார். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க. ಮನುಷ್ಯನು மனுஷன் ರೊಟ್ಟಿಯಿಂದ ಮಾತ್ರದಿಂದ ரொட்டி சாப்பிடுறதுனால மாத்திரமல்ல, ಬದುಕುವುದಿಲ್ಲ. ரொட்டி சாப்பிட்டு மாத்திரம் பிழைக்க மாட்டான். ದೇವರ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವ தேவனுடைய வாயின் வார்த்தையால ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತಿನಿಂದಲೂ ஒவ்வொரு வார்த்தையிலும் ಬದುಕುವನೆಂದು அவன் பிழைச்சுக் கொள்வான். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்குங்க. மனிதன் ரொட்டி மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையில அவன் பிழைத்துக் கொள்வான். மனுஷன் இந்த ஊர்ல வாழ்ந்து இந்த பூமியில மாத்திரம் அவன் சரீரத்துக்கும் அவனுடைய பலத்துக்கும் சரீரத்தின் பலத்துக்கும் அவன் சப்பாத்தி களி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு வளர்ந்துக்கலாம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் நம்மளை பசியாற்றி நம்மளை வளர்த்து அது கடைசியா பலனை கொடுத்து கொண்டு போயிடும் பரலோக ராஜ்யத்துக்கு. அல்லேலூயா. அதுதான் இயேசு சொல்றார், பிசாசியே நீ போட்ட சபதத்துல நீ ஜெயிக்க மாட்ட. இப்ப நான் ஒரு கிறிஸ்துவனுக்கு கொடுக்குறேன் பார். சாப்பாட்டு மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயினால புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையை அதை கேட்கிறவன், அதான் ஆவியானவர் சபைக்கு பேசும்போது காதுள்ளவன் கேட்குவான். அந்த வார்த்தைகளை கேட்கிறவன் இந்த வார்த்தையால் அவன் பிழைத்துக் கொள்வான். அல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தையில என்ன உண்டு? அந்த வார்த்தை யாரு? ஆதியில எங்க இருந்தார்? வார்த்தையா இருந்தார். அவர் தேவனா இருந்தார். அவர் தேவனிடத்தில் இருந்தார். உண்டாகப்பட்டவைகளே அவர் இல்லாம என்னாவல ஒண்ணுமே உண்டாவல. அவருக்குள்ள வெளிச்சம் இருந்துச்சு. அந்த வெளிச்சத்தை மனுஷனுக்கு ஜீவனாக கொடுத்தார். அல்லேலூயா. அந்த வார்த்தை கொடுக்கும் போது அந்த மனுஷனுக்கு ஜீவன் உண்டாகிறது. அந்த மனுஷனுக்கு ஜீவன் உண்டாக்கும்படிதான் இயேசு இந்த உலகத்துக்கே வந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா? மனுஷ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்றால் இரண்டாவது காரியம் தேவனுடைய வசனம். சரீரத்துக்கு ஆகாரம் தேவைதான். அல்லேலூயா. தேவனுக்கு புத்தி இல்லையா? ஆதாம படிச்ச உடனே வெறும் வசனத்தை வச்சுள்ள, அவனை படிக்கிறதுக்கு முன்பதாக அவன் சாப்பிடுறதுக்கு சாப்பாடை ஏற்படுத்தினார். அவன் குடிக்கிறதுக்கு தண்ணியை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. மூணாவது தான் அவருடைய வார்த்தையை சொல்றார். ஆதாமே எல்லாமே உனக்கு இருக்குது, சாப்பிடு குடி ஜாலியாயிரு, ஆனா நான் சொல்ற வார்த்தை ஒன்றே கேளு. அந்த பழத்தை போய் நீ சாப்பிடாத. வார்த்தை எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். சரீரத்துக்கு புசிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாமே கொடுத்துட்டாரு. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். ஒரு வார்த்தையை சொன்னார், அதை ஒண்டி போய் சாப்பிடாத. ஆனா இவன் என்ன பண்ணான்? அந்த வார்த்தையை மீறினதுனால இவன் மரணத்தை கண்டான் என்று பார்க்கிறோம். தேவன் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையை மீறினால அவனால பிறந்த எல்லா ஜாதி ஜனங்களும் மரணத்தை கண்டார்கள். இம்மட்டுமா? இயேசு வருடத்துக்கு முன்பதாக எல்லாரும் மரணத்தை கண்டார்கள். ஆனா கிறிஸ்து வந்த பிறகு சொல்லிட்டாரு, என்னை விசுவாசித்தால் நீங்கள் மரித்தாலும் பிழைத்துக் கொள்வீர்கள். ஆமென். சொல்லுங்க ஆமென். புரியுதா நான் சொல்றது? அல்லேலூயா. இந்த ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையை மீறிட்டான். அவனும் போய் அந்த அம்மா போய் புடுங்கின்னு வந்துச்சு, சாப்பிட்டுச்சு, புருஷனுக்கும் கொடுத்துச்சு. 2 பேரும் சாப்பிட்டுட்டாங்க. அவங்க சரீரத்துக்கு என்ன ஏற்பட்டுச்சு? மரணம் ஏற்பட்டது. ஆதாம் 965 வருஷம் வாழ்ந்து செத்தான்ட்டு வேதம் சொல்லுகிறது. செத்துட்டான். அதை சாப்பிடலன்னா அவனுக்கு நித்திய ஜீவன் இருந்திருக்கும். எப்படி? அந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2:7 படிச்சோம். பரதேசில இருக்கிற ஜீவ கனியை, ஜீவ விருட்சத்தின் கனியை
புசிக்க கொடுப்பா. அந்த கனியை இழந்துட்டான், அந்த பழத்தை இழந்துட்டான் ஆதாம். அதனால அந்த வசனத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மறுதளிச்சிட்டாங்க. அந்த தேவனே மறுதளிச்சது போல. ஆனா வார்த்தையானவர் எங்க இருந்தார் என்றால் ஆதியில பிதாவோட இருந்தார். அல்லேலூயா. யோவான் 1ல அத்தனை சொல்லுது, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தார். அப்ப அந்த வார்த்தை சொன்னாரே அந்த கிறிஸ்து, அந்த வார்த்தைக்கு அவமானப்படுத்திட்டாங்க அவங்க 2 பேரும் சேர்ந்து. இந்த வார்த்தையை அசடை பண்ணிட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. அசடை பண்ணதுனால அவங்களுக்கு என்ன லாபம் வந்தது? அவங்களுக்கு என்ன லாபம் வந்தது? அந்த தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்ததுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்? அவங்களுக்கும் பெனிஃபிட் இல்ல, நமக்கும் பெனிஃபிட் இல்லாததா இருந்தது. ஆனா அதை சாப்பிட்ட உடனே அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மரித்து போயிட்டாங்க. சரீரத்துக்குரிய வாழ்க்கையில அவங்க இறந்து போட்டாங்கன்னு சொல்லப்படுது. அல்லேலூயா. செத்து போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. அவங்களுக்கு மூலியமா பிறந்த யாவரும் பிறகுறாங்க, வளர்றாங்க, சாகுறாங்க, பிறகுறாங்க, வளர்றாங்க, சாகுறாங்க. அல்லேலூயா. அந்த ஒரு மனுஷன் பண்ண அந்த வார்த்தையை கேட்காத மிஸ்டேக் பண்ணதுக்காக எல்லாருக்கும் மரணம் வந்தது. ஆனா கிறிஸ்து அந்த வார்த்தையானவரே இறங்கி இந்த வார்த்தையை கேளுங்க, என்னை நம்புங்க, இந்த வார்த்தையை நம்புங்க. நீங்க நம்பினா செத்தால என்ன ஆவீங்க? எங்க சொல்லுது? யோவான் 11ஆம் அதிகாரம் படிங்க. யோவான் ಯೇಸು ಆಕೆಗೆ, ನಾನೇ ಪುನರುತ್ತರವೂ ಜೀವವಾಗಿದ್ದೇನೆ, ನನ್ನನ್ನು ನಂಬುವವನು ಸತ್ತರೂ ಬದುಕುವನು. ಆಮೆನ್. ಯಾವ ವಚನ ಅದು? 11:25. நானே உயிர்த்தெழுந்தும் ஜீவனும். படிமா 11:25. இயேசு அவளை நோக்கி பாருங்க, நானே உயிர்த்தெழுந்தலும். அப்படின்னா இன்னும் இயேசு சாகல, இன்னும் இயேசு சிலுவைக்கு போல. அப்பயே சொல்லிட்டாரு, நான் சாக போறேன், நான் மறுபடியும் உயிரோட எழுந்து வர போறேன். அந்த வார்த்தையை இங்க கோட் பண்ணி சொல்றா, நானே உயிர்த்தெழுந்தலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? சவுண்டே இல்லை. என்ன ஜீவன், என்ன உயிர்த்தெழுந்தல். நீங்க பிரசங்கம் பண்றீங்க, கேட்கிறோம், நாங்க போறோம், எங்க வேலையை நாங்க செய்ய போறோம். திருப்ப 6 நாளைக்கு 7வது நாள்ல நாங்க தேவனை ஆராதிக்கிறோம். நீங்க சொல்றத மறுபடியும் கேட்கிறோம், போறோம், மறுபடியும் கேட்கிறோம், போறோம். அவரே உயிர்த்தெழுந்தலமா இருக்கிறார், அவரே ஜீவனுமா இருக்கிறார். அப்ப அவரை நம்பினவங்க என்னவா இருக்கிறாங்களா? செத்தாலும் இந்த பூமியில இந்த சரீரத்துக்காக செத்தா கூட இந்த ஆத்மாவோட தேவனுடைய ராஜ்யத்துல உயிர்த்தெழுவோம். எப்படி கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தாலோ அதே போல கிறிஸ்துக்குள் வாழ்கிறவர்கள் மரித்து என்னவாங்க? உயிர்த்தெழுவாங்க. அல்லேலூயா. இதுக்கு ப்ரூஃப் வேணுமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் எடுங்க. பதினஞ்சு 12. ಕ್ರಿಸ್ತನು ಓದಿ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ. ನಮ್ಮೊಳಗೆ ಕೆಲವರು ಸತ್ತವರಿಗೆ ಪುನರುತ್ಥಾನವೇ ಇಲ್ಲವೆಂದು ಹೇಳುವುದು ಹೇಗೆ? ಆಮೆನ್.
கிறிஸ்து மரித்ததிலிருந்து உயிர் தெழுந்தார் என்று சிலர் நம்புறாங்க, சிலர் நம்புறதில்லை. அல்லேலூயா. இன்னொரு வசனம், இன்னொரு இடத்துல ஒரு வசனம் சொல்லுது, கிறிஸ்து எப்படி மரித்து உயிர் தெழுந்தாரோ அதே போல கிறிஸ்துக்குள் வாழ்கிறவர்கள் மரித்து உயிர் தெழுந்து கொள்வார்கள். ஆமென். அதனாலதான் இயேசு சொன்னா, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் அவன் அங்க உயிர் தெழுந்து போவான். அல்லேலூயா. அப்போ அந்த வசனமானது நம்மளை என்ன பண்ணுது? உயிர்ப்பிக்கிறது. அப்படின்னா அந்த வசனம் கேட்க கேட்க இந்த பூமி, இந்த சரீரத்துக்கு மரணம் வந்தாலும் இந்த ஆத்மாக்கு அது நித்திய ஜீவனை ஏற்படுத்துது. எதுனா அந்த வசனம் தான். அந்த வசனம்னா யார்? கிறிஸ்து தான். கிறிஸ்து வசனம், வசனம் கிறிஸ்து. இந்த கிறிஸ்து வசனம் இல்லாத ஆயிடுச்சுன்னா நமக்கு இப்படியாப்பட்ட நம்பிக்கை இந்த உலகத்துல யாரும் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொன்னா, நீ பார்த்து நம்புற, பார்க்காமல் நம்புகிறவன் பாக்கியவான். அப்போ நீ பார்த்து நம்பணும்னு ஆசைப்படுற, கேட்டு நம்பு, பார்க்காம நம்பு, நீ பாக்கியவா. நீ என்ன விசுவாசித்தா நீ மரித்தாலும் என்னிடத்துல பிழைச்சு கொள்வா, நீ உயிர் தெழுந்து கொள்வா. அல்லேலூயா. ஒரு நம்பிக்கை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ மனுஷன் எதனால பிழைக்க மாட்டான்? வெறும் சாப்பாடுனாலே அவன் பிழைத்துக் கொள்ள மாட்டான். சில நேரம் தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது கூட அவன் என்னவா பிழைத்துக் கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் அநேக சிலரை நான் பார்த்திருக்கிறேன், கேட்டு இருக்கிறேன். அவங்க எல்லாம் இந்த வாழ்க்கையே வேண்டாம், இந்த பூமியில என்னால வாழவே முடியல, நான் சூசைட் பண்ணி செத்து போறேன்ட்டு எத்தனோ பேர் சாக போனார்கள். ஆனா அவங்களுக்கு முன்பதாக தேவனுடைய வசனம் ஒரு பேப்பர் அவங்களுக்கு முன்பதாக வரும்போது, அந்த நேரத்தில் அதை படிக்கும் போது, நீ பயப்படாதே, நானே உன் கூட இருக்கிறேன். இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் அவங்களை பலப்படுத்திட்டு கடைசியா இன்னைக்கு அவங்க எல்லாம் எப்படியா இருக்கிறாங்க? இன்னொருத்தர் சாக போறவர்களுக்கு வேதத்தின் வசனங்களை சொல்லி அவங்களை உயிர்ப்பிக்கிற ஊழியக்காரர்களாக மாறி இருக்கிறார்கள். ஏன்னா அந்த வசனத்துல வல்லமை, அந்த வசனத்துல ஜீவன், அந்த வார்த்தையில பலன் உண்டு. வார்த்தையை நாம் புசிக்க வேண்டும். சரீரத்துக்குரிய பிள்ளையா பிறந்தா ஒண்ணு மூச்சு, இரண்டாவது ஆகாரம், பலனடிய. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற போது முதல் தன்னுடைய வாழ்க்கையில ஜெபம், வேத வாசிப்பு, தேவனை ஆராதனை, இரண்டாவது தேவனுடைய வசனம், ஆவிக்குரிய வசனம், ஆவிக்குரிய உணவு அப்படின்னு சொல்லுது. ஆவிக்குரிய உணவு. அல்லேலூயா. அதுக்குதான் தாவீது சொல்றார், முதல் சங்கீதம் படிங்க. என்ன பண்ணணுமா? நம்ம முதலாவது சங்கீதம் முதல் ಯಾವನು ದುಷ್ಟರ ಆಲೋಚನೆಯಂತೆ ನಡೆಯ. ದುಷ್ಟರ ಆಲೋಚನೆ ಏನು ಗೊತ್ತಾ? சர்ச்செல்லாம் இல்லாம, சர்ச்செல்லாம் அது பொய்மா. உங்களை வச்சு ஃபாதர் நல்லா கலெக்ஷன் பண்ணி பில்டிங் கட்டுறதுக்கு பிளான், அதெல்லாம் போய் பித்தலாட்டம். இவன் எல்லாம் என்னமா சொல்லுது? முதல் துர்மார்கனுடைய ஆலோசனை. அவன் சொல்லுவான், சர்ச்சுக்கு ஏன் போற, வேலைக்கு போற, 1000 ரூபாய் கிடைக்குது, சர்ச்சுக்கு ஏன் போற, வா தண்ணி அடிக்க போலாம் ஜாலியா, சர்ச்சுக்கு ஏன் போற, அங்க கிரிக்கெட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுது, அங்க போய் உட்காரலாவா. இவன் துர்மார்கன். இவனுடைய ஆலோசனை தேவனுடைய பிள்ளைகள் கேட்க கூடாது. பாவத்தையே யோசிக்கிறவன், பாவத்தையே தோண்டுகிறவன் சிலர் இருப்பான், சிலர் இருக்குவான். பாவத்தையே செய்கிறவன், பாவத்தையே யோசிக்கிறவன், பாவத்தையே நடத்துகிறவன் சிலர் இருப்பான் நம்ம கூட. என்னமா சொல்லுது? பாவம். அப்படியாப்பட்ட பாவிகள் உங்களை நடத்தும் போது அந்த வழியில நீங்க நடந்து போவாதீங்கன்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு எத்தனோ பேர் எனக்கு ஃப்ரெண்டுன்னாங்க, ஒருத்தம் கூட நான் சேர்றது இல்லையே. ஏன்? வசனம். பாவிகளுடைய வழியில நான் போறதுல இந்த துர்மார்கன் மீட்டிங் போட்டு இல்லாத கதைகளே பேசிடுவான், கெட்டுதா அவங்க மத்தியிலும் உக்காடுறது இல்லை நான். அல்லேலூயா. 15-16 வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணி தூக்கி விசிரிச்சுட்டு ரோட்ல பார்த்தா ஆயனா பாயனா பாய் போயினே இருப்பேன். அல்லேலூயா. ஃப்ரெண்டு வீட்டை கூட விட்டுருவேன் நான், ஃப்ரெண்டை விட மாட்டேன், அப்படியா பட்டுவேன் நான். ஆனா இன்னைக்கு எல்லாரையும் ஒதுக்கி தள்ளி இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதுபடி வாழ்கிறவன் கூட நான் சிநேகிதனாக இருக்க ஆசைப்படுறேன். அல்லேலூயா. உலகத்தின் ஜனங்கள் மத்தியத்தில் அல்ல,
சுவிசேஷ சொல்ற கேட்டா அவங்களோட க்ளோஸா இருக்கிற, கேட்கலன்னா அசட பண்ணா விட்டுறேன் நான். பாவிகளுடைய வழிகளை நடக்காமல் பரியாசக்கார அப்படின்னா கேலி பண்ணுவாங்க, சிலர் கேலி பண்ணினே இருப்பாங்க. அவங்க கூட கூட உக்கார கூடாதுங்க. எதனா உக்காந்து நல்ல விஷயங்களை பேசினா பேசுங்க, பேசலாம். சும்மா அவங்க மேல இவங்க மேல இவங்க மேல அவங்க விடுப்பானா இவங்க விட இந்த கதை பேசணும், கூட உக்காரவே உக்காராதீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படியே பரியாசப்படுகிறவர்கள் கூட உக்காரவே உக்காராதீங்க. யானா வேதம் அழகா சொல்லுகிறது. பிரசங்கி 5ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் நினைக்கிறேன். 2 பேர் பேசும்போது பரலோகத்திலிருந்து தேவன் பார்க்கிறார். அவங்க என்ன பேசுறாங்க, என்ன டிஸ்கஸ் பண்றாங்க எல்லாமே எழுதப்படுகிறது. சும்மா ஒண்ணும் இல்லை. நீ என்ன பேசுன, இன்னொருத்தர் பத்தி தப்பா என்ன பேசுன, கேலி பண்ணி என்ன பேசுன, வைத்தறிச்சல் பட்டு என்ன பேசுன, அவங்களை என்ன பரியாசப்பட்டு எல்லாத்தையும் கர்த்தர் காணுகிறவரா இருக்கிறார். அவருக்கு மறையானது ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ பரியாசக்காரர்கள் மத்தியில நாம் என்ன பண்ணக்கூடாது, சவாசமே பண்ணக்கூடாது. அப்புறம் நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வேதத்தை, எது இது கர்த்தருடைய வேதம், ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் 66 புஸ்தகம். இது கர்த்தருடைய, நம்ம இந்த கர்த்தருடைய வேதத்தின், இந்த கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அன்பாயிருந்து இரவும் பகலும் இந்த வேதத்தை, அவருடையது அந்த வார்த்தை, அவரே இந்த வார்த்தை, இவரை இயேசுவை அந்த வார்த்தையை தியானம் பண்ணுகிற மனுஷன் என்னவா இருக்கிறான், பாக்கியவானா இருக்கிறான். அல்லேலூயா. எப்படி இரவும் பகலும் அந்த இயேசுவை தியானம் பண்ணணும். அல்லேலூயா. நான் எங்க போனாலும் பெயிண்ட் கலக்குனாலும் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்தோத்திரம் போடுவேன். அல்லேலூயா. போய் ட்ரெஸ் மாத்துவேன், பெயிண்ட் ட்ரெஸ் மாத்தும் போதே ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஆண்டவரே உமக்கு நன்றி. ட்ரெஸ் பெயிண்ட் கலக்கும் போதே ஒரு ஸ்தோத்திரம், அடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதுதான் இரவும் பகலும் அவரை நினைக்கிறது, அது அவருக்குள்ள பிரியமா இருக்கிறது. இப்போ லேடிஸ்னால சில பேர் வயசானவங்க உக்காரும் போது அம்மான்னு மாட்டாங்க, ஏசப்பா அப்படின்னு இல்லைங்களா. கொஞ்ச நேரம் விட்டு ஏச்சுக்கும் போது ஏசப்பா அப்படின்னு. எங்க பாஸ்டர் எல்லாம் அப்படிதான். அல்லேலூயா. நீங்களும் அப்படிதான். இது நம்ம உட்காரும் போது, ஏஞ்சுக்கும் போது, சாப்பிடும் போது ஸ்தோத்திரம் பண்றோம் இல்லையா, இதுதான் இரவும் பகலும் அவரை நாம் என்ன பண்றோம், தியானிக்கிறோம், அவரை நினைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எங்க பாஸ்டர் ஒருத்தர் போன வாரம் ஒரு மெசேஜ்ல பார்த்தேன். அவர் ஒரு நல்ல வார்த்தை சொன்னார். இந்த வார்த்தைக்கு ஒப்பிட்டா என்ன சொன்னாருன்னா, மாடு பார்த்துருக்கிறீங்களா, மாடு என்ன பண்ணும், நல்லா போய் புல்லு மேய்ஞ்சிடும். மாடு என்ன பண்ணும், மாடு என்னமா பண்ணும், வாய் விட்டு சொல்லுங்க, சில பேர் புல்லு மேய்ஞ்சிடும். நான் பீஸா பர்கரா சாப்பிடுது, அது நீ நான் தான் சாப்பிடுது. அல்லேலூயா. அது பில்லு மேயுது, அது சாணி போடுது. நம்மளும் சாணி போடுறோம், அந்த சாணி யூஸ் ஆகுது, இந்த சாணி யூஸ் ஆகுது. பிரைஸ் தி லார்ட். அந்த மாடு நல்லா புல்லு மேய்ஞ்சிடுதா, அங்க எங்கன்னா போய் நின்னுக்கும் உக்காந்துக்கும், என்ன பண்ணிருக்கோம், அது வாய் என்ன பண்ணும், மென்னுக்கும். அது பேர் தமிழ்ல அசை போடுதுன்னுவாங்க. என்ன பண்ணா கன்னடால மெல்லுக்கு ஆக்குத்தேன்னுவாங்க, தமிழ்ல அசை போடுது. அப்படின்னா அது டக 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 டகான்னு சாப்பிட்டு மேய்ச்சிடும். அது பார்த்துருக்கிறீங்களா, பயங்கரமா சாப்பிட்டோம். எங்கன்னா ஒரு இடத்துல போய் படுத்துக்குன்னு அப்படி எடுக்கும். அது எடுக்கும் போது உண்டியா உள்ள இருந்து வரும் அந்த பில்லு. அது நல்லா பவுடர் ஆயிருக்காது. நல்லா கவனிங்க, இது சத்தியம். அப்படின்னு அது எடுக்கும் போது அந்த சாப்பாட்டுல இருந்து உண்டியா வரும் அதுக்கு இந்த பில்லு. அது நல்லா பவுடர் நைஸ் ஆயிருக்காது. இப்ப மறுபடியும் அது என்ன பண்ணும், எடுத்து அதை மெல்லி மறுபடியும் நைஸ் பண்ணி முழுங்கும். அதுதான் அசை போடுறது. அப்போ இன்னைக்கு நீங்க எல்லாம் போய் பாக்குறீங்க, பாஸ்டர் சொன்னது உண்மையா இல்லையான்னு. அல்லேலூயா. கொஞ்சம் போய் பாருங்க, போயிட்டு நின்னு பாருங்க. இன்னைக்கு போய் பாக்குறீங்க, அந்த கிரவுண்ட்ல எல்லாம் இருக்கும், பாஸ்டர் சொன்னாரு அசை போடுதுன்ட்டு. அப்படி போய் பாருங்க, அந்த பாடியில இருந்து பாருங்க. அது எடுக்கும் போது இங்க அப்படியே என்ன ஒண்ணு வெளியே வர மாதிரி இருக்கும். வந்த உடனே
மென்னு நல்லா முழுங்கிடும். இன்னைக்கு நிறைய பேர் கூட அந்த கறி கிரியெல்லாம் சாப்பிட்டுருவாங்க அவசரத்துல மெல்லாம. அவங்க அப்படியே இருக்கும்போது நான் அப்படியே வாயில வரும், அப்படியே போட்டு மெல்லி மறுபடியும் முழுங்குவாங்க. இதெல்லாம் நாங்க பண்ணது தான் சின்ன வயசுல. பிரைஸ் தி லார்ட். இருக்கட்டும். அது போல மாடு என்ன பண்ணுது, நல்லா அந்த புல்ல மேய்ஞ்சிட்டு அப்புறமா என்ன பண்ணுது, அது போய் அசை போடுதான். அல்லேலூயா. அதே போல நீங்க ஆலயத்துக்கு வரும்போது இந்த வார்த்தையை நல்லா கேட்டுருங்க. அப்படின்னா நல்லா மேய்ஞ்சிடுங்க. வீட்டுல போய் அசை போடுங்க. அப்படின்னா இரவும் பகலும் அந்த வேதத்தின் வசனத்தை நீங்க தியானிக்கிறவர்களாக மாறுங்க. அல்லேலூயா. மாடு அப்படிதான் நல்லா மேய்ஞ்சிடும். கடைசியா போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு அது என்ன பண்ணும், அசை போட்டுன்னே இருக்கும். அதே போல நீங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது ஒரு வார்த்தையை விடாதீங்க. அல்லேலூயா. ஒரு வசனத்தை விடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த வசனத்துல ஜீவன் உண்டு. அந்த வசனம் நமக்கு எல்லாமே கொடுக்கிறதுக்கு வல்லமை அந்த வசனத்துக்கு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். செத்து போனவங்களை உயிரோடு எழுப்பினாரே யார் அவர்? வசனம். 2 மீன் 5 ரொட்டில 5000 பேருக்கு கொடுத்தாரே யார் அவர்? வசனம். கடல் மேல நடந்து வந்தார் யார் அவர்? வசனமானவர். அல்லேலூயா. குருடரும் குண்டரையும் குஷ்டரோகிகளையும் சுஸ்தப்படுத்தினவர் யார்? வசனமானவர், வார்த்தையானவர். அதனால நாம் ஆலயத்துக்கு வரும்போது ஒரு வார்த்தையை நம்ம விட்டுறக்கூடாது, அப்படியே கேட்ச் பண்ணணும். அல்லேலூயா. நம்ம ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக, மெசேஜ் கொடுக்கறதுக்கு முன்பதாக 1 hour பாடல்ல நடத்துறோம், ஜபத்துல நடத்துறோம். என்னத்துக்கு தெரியுமா? தேவையே இல்லை. ஒரு பாட்டு பாடி ஒரு ஜபம் பண்ணி அப்படியே மெசேஜுக்கு போலாம். நீங்க எல்லாம் அந்த வார்த்தையை கேட்கணும். அதனால நீங்க எல்லாம் கூடி வந்த பிறகு அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லணும்னு தான் இவ்வளவு மேஜிக் பண்றோம் ஆரம்பத்துல நாங்க. அல்லேலூயா. ஆனா வசனம் தாங்க முக்கியம், தேவன் தான் முக்கியம். அல்லேலூயா. நீங்க சிலர் வந்திருக்க மாட்டீங்க, மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டா உங்களுக்கு புரியாது. பாருங்க, இன்னைக்கு இந்த மெசேஜை கேட்கறதுக்கு நிறைய பேர் கொடுத்து வைக்கல. அப்ப நீ என்ன வார்த்தையை கேட்கிற, எப்படி நீ பிசாசையை ஜெயிக்கிற சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வசனம் தான் பிசாசையை துரத்தி துரத்தி அடிக்க போகுது. இந்த வசனம் தான், இந்த வசனத்தின் மூலமா தான் நம்ம என்ன பண்றோம், பிசாசையை ஜெயிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம கேட்கலனா எப்படி நம்ம ஜெயிக்க போறோம்? இந்த வசனத்தை கேட்கலனா எப்படி பிசாசின் தந்திரங்களை நாம் முறியடிக்க முடியும்? இந்த வசனம் இல்லனா நாம் எப்படி இந்த உலகத்துல எப்படி கர்த்தருடைய பிள்ளையா வாழ முடியும் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் வசனம் தான், எல்லாத்துக்கும் தேவன் தான். அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு அப்படிதான் பண்றான். இயேசு அன்னைக்கு என்னத்துல அவரு பசியில இருந்தார், கண்டான். அந்த பசியை வச்சு சோதித்தான். ஆனா தேவன் சொன்னார், அப்பா இந்த ரொட்டி மாத்திரம் எனக்கு இருந்தா போதாதுரா, என்னுடைய தேவனுடைய பிதாவின் வசனம் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் பொழிச்சுக்கிறேன் போயா. அல்லேலூயா. பிசாசு போன உடனே தேவதூதர்கள் வந்து இயேசுவை உபசரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஓதி ಅದರಲ್ಲಿ ಮತ್ತಾಯ ಸೈತಾನನು ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಅದನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದ ಮೇಲೆ ಆಗ ಸೈತಾನನು ಅವರ ಬಿಟ್ಟಿಟ ಸೈತಾನ ஏன்னா அவர் வார்த்தையில அடிச்சு தொடுத்திட்டார். இன்னும் தேவதூதர்கள் வந்து அவருக்கு என்ன வேணும் அதெல்லாம் கொடுத்து அவருக்கு வைத்த ரொப்பிட்டு போயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உனக்கும் எனக்கும் அவ்வளவு தாங்க. வார்த்தையை வைத்திருக்கும் போது நமக்கு என்ன தேவையோ நம்மை படைத்த தேவன் அறிந்து உள்ளவரா இருக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். இயேசுக்கு எப்படி தேவதூதனை அனுப்பி அவருடைய பசியை அவர் நீக்கினாரோ அதே போல நீ வசனத்துக்கு தாகம் உள்ளவனா இருந்தா உன்னுடைய தேவைகளை தூதரை அனுப்பி அவர் எல்லாத்தையும் சரி பண்ணுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, உங்களுக்கு நேரம் போயினே இருக்குது. அதனால இன்னைக்கு இந்த 2வது வார்த்தை நான் முடிக்கணும். அதனால யோவான் 4:34 படிங்க. யோவான் 4:34. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருவன் வளர வேண்டும் என்றால் ஆகாரம் முக்கியம். அந்த ஆகாரம் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. அதுக்காக 4:34 படிங்க. இயேசு அவர்களுக்கு என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதே
ஆமென், அல்லேலூயா. என்னை அனுப்பினவருடைய வேலையை செய்வதே எனக்கு ஆகாரமா இருக்கிறது. இவரு என்ன பண்றாரு, ஒரு ஊருக்கு வராங்க. இயேசு சிஷ்யர்கள்லாம் ஒரு ஊருக்கு வராங்க. அந்த ஊர் சமாரியான்னு சொல்லப்படுது. இந்த சமாரியா என்ற ஊரு, அந்த சமாரியா என்றவங்கெல்லாம் கீழ் ஜாதிகள் என்று சொல்லப்படுது. என்ன ஜாதி? இப்ப மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று இருக்குது இல்லையா? அப்படி இந்த இயேசுடைய சிஷ்யர்கள், அந்த ஊர்ல இருக்கிற இஸ்ரேல் ஜனங்க எல்லாமே யூத குலத்தை சேர்ந்தவர்கள். அப்படின்னா யூத ஜாதினா ஒரு மேல் ஜாதி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மேல் ஜாதியெல்லாம் தாவீதுடைய மகன் கட்டின, சலோமோன் கட்டின ஆலயத்துக்குள்ள போய் ஆராதிக்கிறவர்கள். யாரு? இந்த மேல் ஜாதிக்காரங்க. தாவீது என்ற ராஜா அவனுடைய மகன் சாலோமோன் கட்டின அந்த ஜெருசலேமின் ஆலயத்துக்கு போய் ஆராதிக்கிறவர்கள் இவங்கெல்லாம், இயேசு கூட. ஆனா இந்த சமாரியா என்றவங்க இவங்க இந்த ஊருக்குள்ளவே வரக்கூடாது. ஜெருசலேம் ஊருக்குள்ளே வரக்கூடாது. அந்த ஆலயத்துக்குள்ள கூட இவங்க தொழுது கொள்ளக்கூடாது. இவங்க எல்லாம் மலைப்பகுதிக்கு போய், மலைகள் சைடுல போய் இவங்க தேவனை ஆராதிக்கணும் அப்படி ஒதுக்கி வச்சிருந்தாங்க அந்த யூத மதத்துக்கு சேர்ந்தவங்க. அப்ப இயேசு வராரு. வரும்போது ஒரு கென்று கிட்ட நிற்கிறார். இந்த கென்றுல எப்படி தெரியுமா தண்ணி பிடிக்கணும்? காலையில இருந்து 12 மணி மட்டும் யூத மதத்துக்கு சேர்ந்தவங்க சேர்ந்துன்னு போயிடணும் தண்ணி. நல்லா கவனிங்க. காலையில இருந்து 12 மணி மட்டும் இந்த மேல் ஜாதிக்கார் தண்ணி சேர்ந்து எடுத்துன்னு போயிடணும். 12 மணிக்கு மேல சமாரியா ஊர்ல இருக்கிற கீழ் ஜாதி ஜனங்க என்ன பண்ணோம்? தண்ணி எடுக்கணும். அந்த கீழ் ஜாதி பெண்கள் ஆண்களை பார்க்க கூடாது, முகத்தை மூடின்னு தான் போகணும். அப்படி ஒரு சிஸ்டம் இருந்தது. அப்போ இப்போ 12 மணிக்கு மேல இயேசு சீஷர்கள் அந்த கிணறு சைடு வராங்க. அந்த ஊருக்கு வரும்போது சீஷர்கள் சொல்றாங்க, இப்போ 12 ஆயிட்டுக்குது, 12 மேலே ஆயிட்டுக்குது, மதியான உணவுக்காக நாங்க எதனா வாங்கின்னு வரலாமா போயிட்டு இயேசுவை கேட்கும் போது இயேசு சொல்றார், போய் வாங்கின்னு வாங்க அனுப்புறாரு. இவங்க போய் வாங்கின்னு வர போறாங்க. யாரு? 12 சீஷரும். இயேசு ஒண்டி அந்த கிணறு கிட்ட உட்காந்துக்கிறார். இப்போ சமாரியா ஸ்திரீ வரா 12 மணிக்கு மேல தண்ணி சேதறதுக்காக வரும்போது இப்ப இயேசு சொல்றாரு, அம்மா எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஸ்திரீ சொல்லுது, நீங்க யூதர்கள், நாங்கள் சமாரியர்கள், நாங்கள் கீழ் ஜாதி, நீங்க மேல் ஜாதி. மேல் ஜாதிக்கார கீழ் ஜாதிக்காரங்கிட்ட தண்ணி கேட்கறது எப்படி அப்படின்னு சொல்லுது. சொல்லிட்டு, ஒருவேளை நீ தண்ணி குடிக்கணும்னா உன்கிட்ட சேர்ந்துறதுக்கு கூட ஒண்ணுமே இல்லையே, எப்படி குடிக்க போற? நாங்க உனக்கு தண்ணி தருது என்ன கீழ் ஜாதியானவர்கள் போது இயேசு சொல்றாரம்மா, நீ குடுக்கிற தண்ணி நான் குடிச்சா தாகம் மறுபடியும் என்ன ஆகும்? அது தாகம் எடுக்கும். ஆனா நான் கொடுக்கிற தண்ணியை நீ குடிச்சா உனக்கு தாகமே எடுக்காது. என்னத்த சொன்னார் அவரு? தண்ணி எதை குறிக்கிறது? தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது. தேவனுடைய வசனம். அந்த தண்ணி அப்பப்போ நார்மல் தண்ணி குடிச்சிட்டு தாகம் எடுக்கிற மாதிரி அல்ல. ஒரு முறை அந்த தண்ணீரை நாம் குடிக்கும் போது அது நமக்குள்ள இருந்து ஜீவன் நீரூட்டா பொங்கி வருகிறதா இருக்கிறது. அதோட அர்த்தம்னா, நீ தேவனுடைய வசனத்தை கேட்க 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 ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள இந்த அந்த வசனங்கள் புறப்பட்டு வந்துட்டே இருக்கும் இயேசுவின் நாமத்துல. அல்லேலூயா. ஒரு நாள் பாஸ்டர் இப்படி தான் மெசேஜ் பண்ணிருக்கிறாரு. உட்கார்ந்து இருக்கிற பின்னாடி அப்போ உட்காந்து யோசிக்கிறார், நம்மலாம் இந்த மாதிரி ஒரு பிரசங்கம் பண்ணுவோமா இன்னைக்குன்னா அப்படிதான் யோசிச்சோம். உட்காந்து நம்மலாம் ஒரு பிரசங்கம் பண்ணுவோமா? இல்லை பண்ண முடியாது. இதுக்கு பெரிய பெரிய படிச்சிருக்கணும். ஏன்னா எங்க பாஸ்டர் ஒரு போட்டோ போட்டுருப்பார், கிராஜுலேஷன் எல்லாம் போட்டு சர்டிபிகேட். ஓ, இதெல்லாம் பெரிய படிச்சிருக்கணும், அப்போதான் இந்த மாதிரி இடம் இந்த மாதிரி பேச அங்க கத்துக்க முடியும் அப்படின்னு நினைச்சேன். அல்லேலூயா. ஆனா என்னைக்கு தேவன் வசனத்தின் மேலே நான் தாகம் கொண்டனோ, என்னைக்கு அந்த வசனம் எனக்கு வேணும் என்று நான் விரும்பினோ, இன்னைக்கு எனக்குள்ள இந்த வார்த்தைகள் ஜீவ நீரூட்டா பொங்கி பொங்கி வருகிறது. நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவன் சொன்ன வார்த்தை பொய்யாகாது. அந்த தாகம் உள்ளவனுக்கு ஜீவ நீரூட்டை ஆண்டவர் என்ன பண்றார்? வெளிப்படுத்துறார். அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். இப்ப அங்கதான் அதுதான் சொல்லுது 34 என்ன சொல்லுது? ಯೇಸು ಅವರಿಗೆ இப்ப சொல்றார் மறுபடி, இயேசு அவளுக்கு ನನ್ನನ್ನು ಕಳುಹಿಸಿದಾತನ ಚಿತ್ತದಂತೆ என்னை இப்போ இந்த அம்மா கிட்ட பேசி ஆயிடுச்சு. இந்த அம்மா ஊர் உள்ள ஓடுது. ஆனா இந்த அம்மா அது பேக்ரவுண்ட் எல்லாம் சொல்லிட்டாரு இவரு. நீ யாரு, உனக்கு எவ்வளவு புருஷங்கிறான் எல்லாமே சொல்லிட்டு இது சீக்கிரட்டா இந்த விஷயத்தை இவரு இவ்வளவு வெளிரங்கமா பேசுறாரு. இவர் தான் தேவன் என்று இவள் அறிந்து கொண்டா. அது மட்டும் அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தனுக்கும் தெரியல இவளுக்கு எவ்வளவு கல்யாணம் எவ்வளவு புருஷன் இருந்தான்னு சீக்கிரட்டா இருந்த விஷயம் இவர் ஒடுகிறாருன்னா இவர் தான் தேவன், இவர் தேவனுக்கு தான் எல்லா விஷயம் தெரியும் இவள் புரிந்து கொண்டு ஊர் உள்ள போய் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறா, அவர் தான் வர வேண்டிய கிறிஸ்து, அவர் தான் வர வேண்டிய தேவன். என்னுடைய கதை எல்லாத்தையும் அவர் புட்டு வச்சிட்டார். அவர் தேவனா இல்லனா இதெல்லாம் இந்த ரகசிய சீக்ரெட் யாருக்கும் தெரியாது, தேவனுக்கு ஒருத்தருக்கும் தான் தெரியும் ஊர் உள்ள சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இப்போ சீசேருங்க வந்துட்டாங்க. சீசேருங்க வந்த உடனே சாப்பாடு எடுத்துன்னு வந்துட்டாங்க. இப்போ இயேசுவை சாப்பிட கூப்பிட்டா இயேசு எனக்கு வாண்டாடுறாரு. எனக்கு வாண்டாப்பா, வயிறு ரொம்பிட்டுக்குது அப்படின்றார். இவங்க என்ன நினைச்சிட்டாங்கோ, நம்ம போறதுக்குள்ள யாரோ வந்து இவங்களுக்கு சாப்பாடை குத்துட்டுக்கிறாங்கோ, அதுதான் இவர் சாப்பிட்டு வயிறு ரொம்பிட்டுக்குதுன்னு சொல்றாருன்னு நினைக்கிறாங்க. அப்போதான் இயேசு சொல்றாரு, இயேசு அவர்களை பார்த்து என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின் போல செய்து அவருடைய வேலையை அது முழுமையா நிறைவேற்றுதே என்னுடைய ஆகாரமா இருக்கிறது. அங்க சொல்றாரு, உங்களுக்கு தெரியாத ஒரு ஆகாரம் எனக்கு உண்டு. ஆமென். அதுக்கு மேல சொல்றாரு, உங்களுக்கு தெரியாத ஒரு ஆகாரம் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. அப்படின்னா எது அவரை பலப்படுத்துறது? சாப்பாடு இல்லைனால எது அவரை பலப்படுத்துதுன்னா அந்த வசனம் அவரே. ஹல்லேலூயா. அவரை தனக்குள்ள தானே அந்த வார்த்தைக்குள்ள அவர் பலப்படுத்தி கொள்ளுகிறார். அந்த பலமான வார்த்தையை தான் அநேகருக்கு கொடுக்கும்படி கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனத்தை நம்ம படிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து படிங்க. ஜீவன் கொடுக்கிற ரொட்டி நானே. ஹல்லேலூயா. உயிர் கொடுக்கிற ரொட்டி நானே. இயேசு சொல்றார், உயிர் கொடுக்கிற ரொட்டி நான் தான். என்னிடத்துல வருகிறவன் எப்பொழுதும் அவனுக்கு என்றைக்கும் பசியே ஆகாது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பாஸ்டருங்க 8 hour 9 hour 24 hours ஜபிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்மளுக்கெல்லாம் ஒரு 1/2 hour முட்டி போட்டாலே ஒரு பாதி முட்டின்னு வந்துருது, தூக்கம் வந்துருது, எதோ ஆயிடுது. 8 hour ஜபிக்கிறோம் என் கூடவே இருக்கிறாங்க. 8 hour ஜபிக்கிறவங்க என் கூடவே இருக்கிறாங்க பாஸ்டருங்க. அல்லேலூயா. அப்போ அதோட அர்த்தம் என்ன? ஹல்லேலூயா. மறுபடியும் படிங்க. ஜீவன் கொடுக்கிற ரொட்டி நானே, என் இடத்துல வருகிறவன் என்றைக்கும் அவனுக்கு பசியே எடுக்காது. அதோட அர்த்தம் என்னன்னா, அவன் சோர்ந்து போக மாட்டான், அவன் பலன் குறைவுள்ளவனா மாற மாட்டான், பலன் உள்ளவனாக மாறுவான். யானா தேவனே ஜீவன் கொடுக்கிற அப்பமா இருக்கிறார். அவருடைய வார்த்தையே ஜீவனை உருவாக்குகிற வார்த்தையா இருக்கிறது. அந்த வார்த்தை தேவனுக்குள்ள தியானம் பண்ணும்போது ஜபிக்கும் போது பசி என்றால் என்னென்று தெரியாத அளவுக்கு அந்த வார்த்தை ஒரு மனுஷனை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட ஒரு இடத்துல பிரசங்கம் பண்றாரு. 3 நாள் பிரசங்கம். எத்தனை நாள் பிரசங்கம்? 3 நாள். அது மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34 சொல்லுது. மார்க் 8 2வது வசனத்துல சொல்லுது. 3 நாள் உபதேசத்தை அவங்க கேட்க வந்தார்கள். எத்தனை நாள் உபதேசம்? காலையில இருந்து மத்தியானம், சாப்பிட்ட உடனே திரும்ப மத்தியானத்துல இருந்து சாயங்காலம். இன்னைக்கு நாங்களும் போறோம் 2 நாள் மெசேஜுக்காக, 2 நாள் உபதேசம் கேட்கறதுக்காக போகிறோம். அங்க கூட ஒண்ணா சும்மா இல்ல. காலையில 5 மணிக்கே உட்காரணும் போய் பிரேயர்ல. திரும்ப 9 மணிக்கு போய் உட்காந்தா 1:30 2 மணி மட்டும். திரும்ப சாப்பிட்டு தூங்கினா திரும்ப 4ல இருந்து 8 மணி மட்டும். திரும்ப மனாநாள் அதே ரிப்பீட். அல்லேலூயா. எதுக்குன்னா அந்த வசனத்துக்கு. உங்களுக்கு அதுதான் சொல்றேன். தேவனுடைய ஆலயத்துக்கு வரீங்களா, அந்த மெசேஜ் நேரத்துக்குள்ள வந்துருங்க. ஒரு
வார்த்தையும் விடாதீங்க, அப்படியே கேட்ச் பண்ணுங்க அதெல்லாம். ஹல்லேலூயா. ஏன்னா அது நமக்கு ஜீவனை உண்டாக்குகிறதா இருக்கிறது, அது நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, அது நமக்கு சமாதானம் கொடுக்கிறதா இருக்குது, அது நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதா இருக்கிறது. வசனம் இல்லனா, குடும்பத்துல வசனம் இல்லனா கண்ணீர் வேதனைங்க, குடும்பத்துல வசனம் இல்லனா தரித்திரங்க, இயேசு இல்லனா தரித்திரங்க, இயேசு இருக்கிற வீட்டுல சந்தோஷங்க. அல்லேலூயா. பொண்ணு செத்து போயிருக்கிறது, இயேசு உள்ள போனார். ஏய் எல்லாம் கூச்சல் போடாதீங்க, சைலண்டா. ஐயா பொண்ணு செத்து, பொண்ணு தூங்கிருக்கு, போயிருந்தா எதோலமா சொன்ன உடனே ஏஞ்சிக்குது. அப்ப இயேசு இருக்கிற வீட்டுல கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, துக்கம் இல்லைங்க, சந்தோஷம் தான். அந்த புள்ள எழுந்து உக்காந்த உடனே குடும்பமே சிரிக்குது, சந்தோஷப்படுது. அல்லேலூயா. அப்போ இயேசு நம்ம வீட்டுல இருக்கணும், இந்த வார்த்தை நம்ம வீட்டுல இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை தான் நம்முடைய குடும்பத்தை வழி நடத்துகிறதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதனால இந்த ஒரு வசனத்தை கூட நீங்க விட்டுறக்கூடாது. இந்த வசனத்தை தேவ ஆவியானவர் பேசுறா, நமக்காக பேசுறா, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைக்காக பேசுறா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 66 ಪುಸ್ತಕ ಅದು ರೇಮ್ಸ್ ಹೇಳು. 66 ಬುಕ್ ಇದೆಯಲ್ಲ ಬೈಬಲ್ದು. ಮೈಕ್ ಕೊಡ್ರಿ ಅವನು, ಮೈಕ್ ಕೊಡಿ. ಬೇಗ ಬೇಗ, ಟೈಮ್ ಇಲ್ಲ, ಮೆಸೇಜು. 66 ಪುಸ್ತಕ ಆದಿಕಾಂಡದಿಂದ ಪ್ರಕಟಣೆವರೆಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. 66 ಪುಸ್ತಕ ಹೇಳಪ್ಪ. 56 ಬುಕ್ಸ್. ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಹೇಳೋವರೆಗೂ ಒಂದು ಪೆನ್ ಗಿಫ್ಟ್ ತಗೊಳಪ್ಪ. ಯಾಕೆ ಸ್ವಲ್ಪ ಕೊಟ್ಟು ಚಂದ್ರು ಹೇಳು. நீ சொல்றியா? ಎಷ್ಟು ಸೇವಿಂಗ್ பண்ணிடுவா ಟಕ್ಕಂತ ಹೇಳ್ಬಿಡು, ಟೈಮ್ ಇಲ್ಲ, ಮೈಕ್ ಕೊಡು. Genesis, Exodus, Leviticus, Numbers, Deuteronomy, Joshua, Judges, 1 Samuel, 2 Samuel, 1 King, 2 King, 1 Chronicles, 2 Chronicle, Israel, Nehemiah, Esther, Job, Psalms, Proverbs, Ecclesiastes, Isaiah, Jeremiah, Lamentation, Ezekiel, Daniel, Hosea, Joel, Amos, Obadiah, Jonah, Micah, Nahum, Habakkuk, Zechariah, Haggai, Zechariah, Malachi, Matthew, Mark, Luke, John, Acts, Romans, 1 Corinthians, 2 Corinthians, Galatians, Ephesians, Philippians, Colossians, 1 Thessalonians, 2 Thessalonians, 1 Timothy, 2 Timothy, Titus, Philippians, Hebrews, James, 1 Peter, 2 Peter, 1 John, 2 John, 3 John, 4 Revelation. ಅದರಲ್ಲಿ ಎಷ್ಟು ನಿಂದು ಹೇಳಿಲ್ವೋ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಇಂಗ್ಲೀಷಲ್ಲಿ ಕರೆಕ್ಟ್ ಆಗುತ್ತಾ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ஹல்லேலூயா. பாருங்க, இன்னும் நம்மளுக்கு பேசிக்காவே பைபிளுடைய 66 புஸ்தகத்துடைய பேரு தெரியல. ஹல்லேலூயா. பேசிக்கா இன்னைக்கு இஸ்லாம் மதத்துல பார்க்கும்போது இவ்வளோண்டு தாங்க சாரன் மாதிரி அதுக்கு டீச் பண்ணியிருக்கிறாங்க, கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. குர்ஆன் இந்த மதரசால அது எவ்வளோ அழகா அது ஜபம் பண்ணது, எவ்வளோ அழகா அதோடைய அந்த மதத்துடைய காரியங்களை சொல்லுது தெரியுமா? இவ்வளோன்னு தான் இருக்கிறாங்க பசங்க. அந்த குர்ஆனுடைய காரியங்களை அவ்வளோ அழகா சொல்றாங்க. நம்ம ஏன் இன்னும் நம்ம பிள்ளைங்க சரியா இந்த 66 புஸ்தகத்துடைய இந்த வார்த்தைகளே சொல்ல தெரியலையே. அல்லேலூயா. இங்க வேற இடத்துல இல்ல, வேற சர்ச்சில் எல்லாம் கரெக்டா தான் இருக்கிறாங்க, இந்த பிபிஎஸ் எல்லாம் நடத்துறாங்க, அந்த இடத்துல எல்லாம் கரெக்டா தான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம சர்ச்சிலேயே இருக்கிறதே இவ்வளவுதான், 4-5 தான் பசங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியல. ஏன்னா வார்த்தை இல்லை, இந்த வார்த்தையை கேட்கல. இந்த வார்த்தை இல்லைன்னா எப்படி சொல்ல முடியும்? இரவும் பகலும் அந்த வார்த்தையை தியானிக்கும் போதுதான் ஈஸியா சொல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னா, வார்த்தையை கேளுங்க, ஒரு வார்த்தையை விட்டு விடாதீங்க. வார்த்தை தாங்க நம்ம குடும்பத்தை நடத்தும், அந்த வார்த்தை தான் நம்மளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, நம்ம வந்துருவோம். அவங்கெல்லாம் 3 நாள் உபதேசத்தை கேட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணாரு? புரிஞ்சுக்கினாரு. ஆவிக்குரிய ஆகாரத்தையே இவங்க சாப்பிட்டாங்க, திருப்தி அடைந்தாங்க. ஆனா சரீரம் என்று ஒண்ணு இருக்கிறதே, அது என்ன பண்ணாது? பலனை உண்டாக்காது மனுஷர்களுக்கு. இவங்கள் பலன் இல்லாமல் சோர்ந்து போகிறார்கள் என்று தேவன் புரிந்து கொண்டு அவங்களுக்கு என்ன பண்ணாரு?
திருப்தியான சரீரத்துக்குரிய ஆகாரத்தை புசிக்க கொடுத்தார். அவர் சொன்னார் 3 நாளும் ஆவிக்குரிய ஆகாரத்தை உணவா இவர்கள் புசித்தார்கள். ஆனா இப்பொழுது அவங்க சரீரம் சோர்ந்து போகாதபடிக்கு அவங்களுக்கு ஆகாரத்தை நாம் தரலான்னாரு. அப்போ சீஷர்கள் சொல்றாங்க, ஐயோ இவ்வளவு பேருக்கு கொடுக்கணும்னா 200 வெள்ளி தேவை. இந்த காலத்துல வெள்ளி 200 வெள்ளி தேவை. நம்ம இயேசு சொல்றாரு, உங்ககிட்ட என்ன இருக்குது? ஒரு பையன் கிட்ட 2 மீன் 5 ரொட்டி இருக்குது, கொண்டு வாங்க. சோதனை பண்ணாரு, குடிப்போ. கொடுத்த உடனே எல்லாரும் திருப்தி ஆகி ஐயோ போதப்பான்ற அளவுக்கு ஆகி அங்க எத்தனை கூட மிச்சம் இருந்துச்சு? 7 கூட மிச்சம் ஆகுது. அல்லேலூயா. எப்படி பாத்தீங்களா? ஆண்டவருக்கு தெரியுங்க, நீ அதிகமா ஆவிக்குரிய வாழ்க்கையில எதை நீ ஆவிக்குரிய ஆகாரமா புசிக்கிற என்று தேவன் பார்க்கிறார். ஆனா உன் சரீரம் சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் விட்டுற மாட்டார். அல்லேலூயா. வெறும் வார்த்தையே கேட்டிருந்தா எல்லாமே வந்துருமா பாஸ்டர்? எனக்கு வேலைக்கு போனா இல்லையா, சம்பாதிச்சாதானே வீட்டு வாடகை, ஸ்கூல் ஃபீஸ், அட்மிஷன், ரேஷன் இதெல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை சொல்ல வரல நான். இரவும் பகலும்னா உட்காரும் போது சோத்திரம், ஏச்சுக்கும் போது சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். வார்த்தை எங்க சர்ச்சில் வார்த்தையை கேட்குது, பைபிள் பார்க்கலனால எழுதி வச்சு வீட்டில் போய் பாஸ்டர் சொல்லுது கரெக்டான்ட்டு செக் பண்ணிக்கிங்க. அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் காலத்துல அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணும்போது குரேனியா பட்டணம் என்று சொல்லுகிற மக்கள் அதை கேட்பார்கள், போய் உக்காந்து ஆராய்ச்சி பண்ணார்களாம். இந்த வசனம் அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் சொன்ன வார்த்தைகள் வேதத்தில் இருக்கிறதாட்டு ஆராய்ச்சி பண்ணார்களாம். ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த சீஷர்கள் சொன்ன வசனம் உண்மை என்று தெரிஞ்ச பிறகு அவங்களை பின்பற்றி போக ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. இந்த வசனம் தாங்க, இயேசு தாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லிட்டார், நானே என்ன ஆயிட்ட ஜீவாப்போ, என்னை புசிக்கிறவன் அவனுக்கு பசி எடுக்காது. போதும். என்னை நம்பினா, என்னை விசுவாசித்தால் என்றைக்கும் அவனுக்கு தாகம் எடுக்காது. அந்த சரீரத்துக்குரிய தாகத்தை கர்த்தர் பேசலாங்க, ஆவிக்குரிய தாகத்தை ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எந்த மெசேஜும் பார்த்து காப்பி சீட் அடிச்சு நான் சபைக்கு போதித்து நான் நல்ல பேர் வாங்கக்கூடாது. ஆண்டவரே என்னை கொண்டு, என்னுடைய தாளந்தை கொண்டு, என்னுடைய யோகியத்தை கொண்டு எனக்கு நீ என்ன தருகிறதோ அதை தான் நான் பேச ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. மிச்சவங்களெல்லாம் பார்த்துன்னு அவங்க எப்படி மெசேஜ் கொடுத்தாங்க, இவங்க எப்படி மெசேஜ் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லி உங்களை சிரிக்க வச்சுட்டு போகும்போது, பாஸ்டர் நீங்க நல்லா மெசேஜ் கொடுத்தீங்க, இந்த பேரு புகழுக்கு எனக்கு தேவையில்லை. ஆவியானவர் நீ என்ன சொல்றியோ நான் கேட்டு பேசணும் ஆண்டவரே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு என்ன தேவன் சொல்றாரோ அதை தான் நான் செய்றேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு சொன்னார், என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய ஆகாரம். இன்னைக்கு என் கிறிஸ்து சொல்வதே, என் தேவ ஆவியானவர் எனக்கு கொடுப்பதே, உங்க சபைக்கு பேசுவதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. ஆமென். அதுல நீங்க எல்லாம் திருப்தி அடையணும். 5000 6000 பேர் தேவன் கொடுத்த அந்த 2 மீன் 5 அப்பத்திலே திருப்தி அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். 3 நாள் தேவனுடைய உபதேசத்தை, வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் வேதத்தில். அல்லேலூயா. நீங்களும் கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்கும்போது சந்தோஷம் உள்ளவர்களாக மாறணும், சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, அதுலயே ரோமர் 14:17 படிங்க. நேரம் எப்படி போகுத? ரோமர் 14:17. ಯಾಕೆಂದರೆ ತಿನ್ನುವುದು ಕುಡಿಯುವುದು தேவனுடைய ராஜ்யம் அல்ல. என்னவா? சாப்பிடுறதும் குடிக்கிறதும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. என்னவா தேவனுடைய ராஜ்யம்? நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவியினால உண்டாகிற சந்தோஷமா இருக்குது. படிமாது ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்போம் குடிப்போம் அல்ல. நல்லா கவனிங்க. சர்ச்சுக்கு வாங்கனா இல்ல ஃபங்க்ஷன் இருக்குது, சாயங்காலம் பிரேயர் இருக்குதுன்னா, பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டுக்கிறாங்க, அங்க என்ன ஆகுது? சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, எல்லாமே இருக்குது. கிறிஸ்டின் கல்யாணம், கிறிஸ்டின் திந்தா, முஸ்லீம் திந்தா அதுல இருக்குது. இந்துக்கு போனா
உங்களுக்கு வாழையில போட்டு அது இவ்வளோ வைக்கும் போது அது அவ்வளோ ஆயிடும், மந்தமா ஆயிடும். அது என்னன்னு தெரியல. கிறிஸ்டின் சாப்பாடு ஜீரணம் ஆயிடுது சீக்கிரம். இந்துவ சாப்பாடு வந்து எந்த ஓப்பனிங் போனாலும் சாப்பிட்டு வந்தா மந்தமாயிடுது. அது இவ்வளோ தான் வைப்பாங்க, ஆனா அது சாப்பிடவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆனா பிரியாணியோட ரேட் ஜாஸ்தியா இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த வார்த்தை என்ன சொல்லுச்சு? புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யமே அல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஃபங்க்ஷன்களுக்கு அது இது ஆலயத்தை விட்டு ஆராதனை விட்டு போறோம். எதுக்கு? புசிக்கிறது, கொடுக்கிறது, குடிக்கிறது, ஜாலியா இருக்கிறதுக்கு தான். ஆனா ஆண்டவர் சொல்றா, புசிப்பு குடிப்பு தேவனுடைய ராஜ்யமே அல்லப்பா. நீதி, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியில் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. நீதி, சமாதானம் தேவ ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷமா இருக்குது. எது? ஆலயத்துக்கு வர்றது. எது? தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அது நம்ம அனுதின ஆகாரமா, அது நம்முடைய போஜனமா. நம்ம அந்த வார்த்தையை புசிக்கும் போது 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்குது. அது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேணும் அந்த பரிசுத்த ஆவியினால? சில நேரம் இந்த இப்ப சொல்லியா, நேத்து பார்த்தா எனக்கு உடம்பு சரியில்லாத சடனா நல்லா தான் இந்த திங்கக்கிழமையில இருந்து சடனா ஆயிடுச்சு. அது அவங்க போட்ட சாப்பாடுன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு பக்கெட்டே கொடுத்துட்டு இருந்தாங்க எனக்கு, எங்க அண்ணாக்கு மட்டன். நான் கேட்கிறேன், வாங்கிக்கிட்டு சார் இதுக்குள்ள கொஞ்சம் எடுத்துன்னு கொடுத்துடணுமா உங்களுக்கு? இல்லப்பா, அது உங்களுக்கு வண்டி தான். நானும் எங்க அண்ணா கொஞ்சம் கூச்சப்பட்டோம். அவங்க வீட்டுல சாப்பிடுறது நிறைய சொந்தக்காரங்க உட்காந்துருந்தாங்க, சின்ன இடம் ஆள். அதனால சார் நாங்க அந்த ஆளு இந்த பலாப்பழம் மரம் ஒன்று இருந்துச்சு, அங்க போய் உட்காந்து சாப்பிடுறோம் சார் மெகில்ல. ஆனா பக்கெட்டோட எடுத்து பேசினோட எடுத்து கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. அதனால அந்த சாப்பாடுனால ஆனந்தன்னு கூட சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். இல்லைங்களா? ஒரு மனுஷனா இருக்கும்போது பலவீனன்றது இருக்குது, ஜுரம்ன்றது இருக்குது, வியாதி என்றதும் இருக்கிறது. அதே போல சந்தோஷம் என்றதோ கர்த்தர்னால வருகிறது, சமாதானம் என்றாலும் கர்த்தர்னால வருகிறதா இருக்கிறது. வியாதியே இது வியாதி இதனால வந்துச்சு, ஜுரம், நான் தண்ணி குடிச்சேன் அதனால தொண்டை கட்டிக்கிச்சு, இதெல்லாம் சொல்ல தெரியுது. நம்முடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இது கர்த்தர்னால ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்தது என்று சொல்ல முடியுது இல்லையா நம்மளால? ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வார்த்தை சந்தோஷம், சமாதானம், நீதி அது பரிசுத்த ஆவியின் மூலமா நமக்கு வருது. யாருக்குன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில அனுதினமும் வளர்கிற நமக்கு அது சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ்வளவுதானா? அது ரோமர்ல எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிங்க. எரேமியா ನನಗೆ ದೊರೆತ ನಿನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಆಹಾರ ಮಾಡಿಕೊಂಡೇನು. ನಿನ್ನ ನುಡಿಗಳು ನನಗೆ ಹರ್ಷವೂ ಹೃದಯ ಆನಂದವೂ ಆದವು. ஹல்லேலூயா. படிமா நல்லா கவனிங்க. இங்க பக்தன் சொல்றான், உன்னுடைய வார்த்தைகள் அப்படின்னா தேவனுடைய வசனங்கள், அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உன்னுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் உன்னுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷத்தையும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியும் தருகிறது என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆனா இந்த பக்தன் சொல்றான், இந்த வார்த்தையை ಕನ್ನಡ சொல்லுது, ನನಗೆ ದೊರೆತ ನಿನ್ನ ಮಾತುಗಳು ಆಹಾರ ಮಾಡಿಕೊಂಡೇನು அப்படின்னா அதை உணவாக மாத்திக்கினேன், அப்படின்னா அது போஜனமாக மாத்திக்கினேன். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய வார்த்தை எனக்கு ஆகாரமா மாறிச்சு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசு சொல்றாரு யோவான்
6ஆம் அதிகாரத்துல 31வது வசனத்தை சொல்ற, உங்களுடைய முன்னோர்கள் வனாந்திரத்தில் மன்னா தின்னார்கள். அவங்க என்னன்னாங்க? மன்னா சாப்பிட்டவங்க என்னன்னாங்க? இஸ்ரேல் ஜனங்க 400 வருஷம் அடிமையா இருந்தாங்க இல்லையா எகிப்து தேசத்துல. அங்கத்துல இருந்து இவங்க வனாந்திரத்துக்கு மோசே கொண்டு வந்தான். அப்படின்னா தேவன் நடத்தினார். இங்க சாப்பாடு இல்லை. அதனால மோசே ஜெபம் பண்ணும்போது வானத்திலிருந்து தேவ தூதர்கள் சாப்பிடுகிற ஒரு மன்னா, அப்படின்னா இவ்வளவு ஒரு பூவை போல வெள்ளையா ஒரு பனி கட்டி போல அவங்க வீட்டுக்கு முன்னாடி கொட்டப்பட்டது. அது காலையில இவங்க எல்லாம் பொறுக்கி சாப்பிட்டா தேனோட மதுரமா இருந்ததாம். இதுதான் இவங்களுக்கு ஆகாரமா இருந்தது. அதான் இயேசு சொல்றா, வனாந்திரத்தில் உங்க முன்னோர்கள் மன்னாவை தின்னார்கள், அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஆனா நானே ஜீவ ரொட்டியா வந்திருக்கிறேன். என்னை புசிக்கிறவர்கள் ஒருவனும் மரித்து போக மாட்டான். அல்லேலூயா. என்னை புசிக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஒருவனும் செத்து போக மாட்டான், பாலாயிட மாட்டான். ஆனா அன்னைக்கு மோசே மூலமா வந்த மன்னாவை தின்னோர்கள் இறந்து போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய சரீரத்தை மன்னாவா பிக்க கொடுத்திருக்கிறார், ரொட்டியா பிக்க கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்க சொல்றாரு, வார்த்தை சொல்லுது, என்ன சொல்லுது? இல்ல 48 படிக்கும் போது அங்க நிறைய வார்த்தை இருக்குது. 48 படிக்கும் போது, ಜೀವ ಕೊಡುವ ರೊಟ್ಟಿ ನಾನೇ, ನಿಮ್ಮ ಹಿರಿಯರು ಅಡಿವೆಯಲ್ಲಿ ಮನ್ನ ತಿಂದರು ಸತ್ತು ಹೋದರು. ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬರುವ ರೊಟ್ಟಿ ಎಂಥದೆಂದರೆ ಅದನ್ನು ತಿನ್ನುವವನು ಸಾಯುವುದಿಲ್ಲ. ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬರುವ ಜೀವವುಳ್ಳ ರೊಟ್ಟಿಯು நானே. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம மாசம் மாசம் இங்க வாங்கி சாப்பிடுறோம் தெரியுங்களா? கர்த்தருடைய பந்தி அப்படின்னா அந்த ரொட்டி திராட்சை ரசம், அதைத்தான் ஆண்டவர் குறிக்கிறார். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ரொட்டி நானே. அன்னைக்கே பரலோகத்திலிருந்து தான் வந்துச்சு. தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மன்னா அது பரலோகத்திலிருந்து கொட்டப்பட்டது. அதெல்லாம் தின்னுங்க செத்து போயிட்டாங்க. ஆனா இந்த ரொட்டி அப்படி இல்லை. இப்ப வந்த பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு ரொட்டி அப்படி அல்ல. அதை புசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைகிறான். ஆமென். அல்லேலூயா. அது சாப்பிட்டாங்க, மரித்து போனாங்க. அது ஒரு மனுஷன் மோசே மூலமா கொடுக்கப்பட்டது. இது தேவனால இறங்கி வந்த ரொட்டி. அல்லேலூயா. இதை விசுவாசித்து புசிக்கும் போது நாம் இந்த பூமியில மரித்தாலோ தேவனுடைய ராஜ்யத்துல நாம் உயிர் தெழுந்து கொள்வோம். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் நிறைய இருக்கிறது, அதனால நம்ம சுருக்கமா போவோம். அதனால இந்த பக்த இறைமையில சொன்னா என்ன சொன்னா, எனக்கு கிடைத்த உன்னுடைய வார்த்தைகள் நான் ஆகாரமா செய்து கொண்டேன். உன்னுடைய வார்த்தைகள் என்னுடைய இருதயத்துக்கு என்ன பண்ணிச்சது? சந்தோஷத்தை ஏற்படுது. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வருது, ஐயோ அங்க போய் 2 hour உட்காரணுமா, ஐயோ அவர் பிளேடு போடுன்னு போடுவாரு. நான் பிளேட் எல்லாம் போடுறதுல கர்த்தர் இடத்துல ஞானத்தை கேட்டு அந்த வார்த்தைகளை கருத்தோட உங்களுக்கு சொல்ல நான் தேவனிடத்துல அந்த வார்த்தையை கேட்டு பெற்றுக் கொண்டு இருக்கிறேன். அதனால ஐயோ அங்க போகணுமே, இடுப்புன்னு வருமே, இங்க உட்காந்தா இதாவது, அதெல்லாம் அதுக்கு தான் சேரெல்லாம் போட்டுக்கிறோம். இடுப்புன்னு வந்தா ஏஞ்சி உட்காந்து சேர்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன பண்ணக்கூடாது? ஏற்றுக்கொள்ள வரக்கூடாது. இந்த வார்த்தையை கேட்ட உடனே சந்தோஷமா அதை என் போஜனமாக மாத்திக்கினேன். இந்த வார்த்தையை கேட்ட உடனே என் இருதயம் மகிழ்ச்சி அடைந்தது. அல்லேலூயா. சந்தோஷமா களி கூறுகிறது. வார்த்தையை கேட்கறதுக்கு போறேன்ட்டு வரணும். பிரைஸ் தி லார்ட். இதுலயே இன்னொரு வார்த்தை, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை, அதனால நாம் சிலர் செய்வது போல நாம் செய்யக்கூடாது என்று வார்த்தை நம்மளை எச்சரிக்கிறது. சிலர் அப்படி இருப்பாங்க, ஐயோ போப்பா யார் வரா சர்ச்சுக்கு, ஐயோ யார் கேட்கறான் அந்த வார்த்தைக்கு அப்படின்ட்டு. அதில் அவங்க நித்திய ஜீவனை எழுந்து போவாங்க, அவங்க சந்தோஷத்தை எழுந்து போவாங்க. ஆனா நம்பி வருகிறவர்கள் 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம், விஷயಗಳನ್ನು பாருங்க. சிலர் ஆண்டவருடைய வார்த்தையை வேணான்னு சொல்றாங்க, சிலர் ஆண்டவருடைய வார்த்தையை தள்ளுறாங்க, சிலர் ஆண்டவரே வேண்டான்னு யோசிக்கிறாங்க.
அவங்க கிறிஸ்தவர்களாக கூட இருக்கலாம், அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா கூட இருக்கலாம். அவங்க சிலர் அது வார்த்தை சொல்லு, சிலர் தேவனுடைய வசனத்தை வேண்டான்றாங்க. அவங்க அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு மனசு இருக்கிறவர்களாக இல்ல, மனசு இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லிச்சு, இறமேல அந்த வார்த்தை என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியை உண்டாச்சு, இல்லமா சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா சிலர் அந்த வார்த்தையை வேணான்றாங்க, அந்த மகிழ்ச்சி தேவையில்லைன்றாங்க, இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றாங்க. அவங்களுக்கு போல் சொல்றார், சிலர் தேவனுடைய ஆவியானவருடைய வார்த்தைகளை வேண்டான்கிறார்கள், தள்ளுகிறார்கள், புறக்கணிக்கிறார்கள், மறுதளிக்கிறார்கள், அல்லேலூயா, அசடை பண்ணுகிறார்கள், தேவனுடைய வார்த்தையை அலட்சியமா என்கிறார்கள். ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இருதயத்தில் அந்த வார்த்தையை என்ன பண்றோம், மகிழ்ச்சியா அடிக்கிறோம். அல்லேலூயா, மகிழ்ச்சி அடிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, வார்த்தையை கேட்டு அதை ஆகாரமா பண்ணி சந்தோஷமாக்குறோமல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, அப்படியாப்பட்டவர்கள் இந்த வார்த்தை வேண்டாம்ங்கிறார்கள். அது அவர்களுக்கு பைத்தியக்காரர்களை போல வெளிப்படுகிறது. அது அவங்களுக்கு பைத்தியக்காரர்களை போல அது வெளிப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவனா எப்படி தெரியுமா, ஒரு கிறிஸ்து ஸ்திரீகள் எப்படி இருக்கணும் தெரியுமா, ஒரு கிறிஸ்து ஆண்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா, உன்னை பார்த்தாலே சொல்லிடணும், நீங்க கிறிஸ்டின்ஸ் ஆன்னு கேட்கணும். என்ன கேட்கணும், நம்மள என்ன கேட்கணும், எப்படி கேட்க முடியும், எப்படி கேட்பாங்க, எப்படியாப்பட்ட காஸ்டியூம்ல இருந்தா அவங்க கேட்பாங்க, நீங்க கிறிஸ்டின்ஸா, வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு ஒட்டு பூ ஏதோ இல்லாம தங்காளி எல்லி நானு தேனி வந்தே, அந்த பேய்து ஒரு பாட்டு வருது, ஆர்கெஸ்ட்ரால எல்லாம் போடுவோம், அது ஒரு டான்ஸ் ஆடலாம் ஒரு லேடி. அப்படியா? பைபிள் பூ வைக்காதேன்னு சொல்லல, பைபிள் பொட்டு வைக்காதேன்னு சொல்லல, பைபிள் இதெல்லாம் சொல்லல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆதி காலத்துல இருந்த ஸ்திரீகள் உங்களோட நல்ல அழகுள்ளவர்களாகத்தான் இருந்தார்கள் என்று பைபிள் சொல்லுது. எப்படி இருந்தாங்களா சொல்லுங்க, உங்களோட அழகாத்தான் இருந்தாங்க. சாராளு, ரெபேக்கா, எஸ்தர், ரூத், இவெல்லாம் அழகுள்ளவர்கள் தான். அல்லேலூயா. ஆனா இவங்களுடைய அழக வெளிரங்கத்துல காமிக்கலையா, உள்ரங்கத்துல காமிச்சாங்க. அல்லேலூயா. யானா இவங்க தேவன் மேல விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். எப்படி, இந்த பூமியானது நமக்கு நிரந்தரமானது அல்ல என்று இவங்க தெரிஞ்சுக்கினாங்க தேவனால. இந்த பூமியில சொத்து பண்றதும் நமக்கு நிரந்தரமானது அல்ல என்று இவங்க புரிஞ்சுக்கினாங்க. இந்த பூமி மேல நம்முடைய அழகுகள், ஆபரணங்கள், உடைகள், அது கூட நமக்கு நிரந்தரமானது அல்ல. இந்த அழகு காமிக்கிறது, இந்த மேக்கப் பண்றது, இந்த நகைகளை தரிக்கிறது எல்லாமே இது பூமிக்கு ஏத்தது அல்ல, இது எல்லாமே வேஸ்ட் என்று புரிஞ்சுக்கினாங்க. அதனால என்ன பண்ணாங்க, இவங்களுடைய அழகெல்லாம் உள்ரங்கத்துல வெளிப்படுத்தினார்களாம். அல்லேலூயா. ரெபேக்காவை ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க வந்தார் எலிசர். அங்க பாக்குறோம், அந்த பொண்ணை பார்த்த உடனே அதுக்கு மூக்குத்தியும் கைவழியிலும் கொடுத்தார்கள். அப்போ என்ன சொல்லுது, அந்த காலத்திலே மூக்குத்தி தரித்தார்கள், கம்பளை தரித்தார்கள், வழியில தரித்தார்கள். அப்போ இந்த காலத்துல இதெல்லாம் எடுத்துட்டு நீங்க ஒண்ணுமே இல்லாத அப்படியே வந்துருங்க சர்ச்சுக்கு, பாஸ்டர் சொல்லல. பிரைஸ் தி லார்ட். உங்க இருதயத்துக்கு சம்பந்தப்பட்டது. ஆமென். அது உங்க இருதயம், போடுனா போடு, போடலன்னா போடாது, அது உங்க இஷ்டம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆனா இவங்க அவ்வளவு நகை இருந்தோம், அவ்வளவு சொத்து பத்துக்கள் இருந்தோம், அவங்க வெளிரங்கத்துல எல்லாம் போட்டு அலங்கரிக்காமல் உள்ரங்கத்துல கர்த்தருக்காக அவர்கள் அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள் என்று பேதுரு புஸ்தகத்துல சொல்லப்படுது. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆம்பளைக்கு காது குத்துனா அவன் அடிமை என்று அர்த்தம். என்னது
இன்னொருத்தனுக்கு கொத்தடிமை என்ற அர்த்தம் வேதத்துல இருக்குது, பழைய ஏற்பாட்டுல. ஒருத்தன் அடிமையா போயிட்டா, ஒருத்தன் காசு கொடுத்தா அவனை அடிமையா வாங்கிட்டானா, இத்தனை வருஷம் அவன் வீட்டுல வேலை செய்யணும். அவன் வீட்டுல வேலை செய்யணும்னா அடிமையா அவனை கூட்டின்னு போய் கதவுது வாஸ்கால் வருது தெரியுங்களா? கதவுது வாஸ்கால், இந்த வாஸ்கால் மேல நிறுத்திட்டு காது குத்துவாங்க, ஒரு கம்பலை மாட்டி விடுவாங்க. ஏன்னா இந்த ஓனருக்கு ஈவன் அடிமை என்று. பாருங்க, எனக்கும் 2 காது குத்திருக்கு. ஒண்ணு நார்மலா இருக்கும்போது ஒரு முறை குத்துனேன், போதியில இருக்கும்போது அதுக்கு மேல குத்தி இருக்கிறப்பா, முள்ள இருக்குது பாருங்க, கீது ஓட்ட கீது இங்கே தான் இருக்கு, இந்த லெஃப்ட்ல இருக்கு. அது அறியாத போது, ஆனா இப்போ அறிந்த போது நான் யாருக்கும் அடிமை இல்லடா, என் தேவனுக்கு நான் ராஜகுமாரனாக இருக்கிறேன். ஏன்னா அவர் எனக்கு ராஜாவா இருக்கிறார், அவர் உலகத்துக்கு ராஜாவா இருக்கிறார், அவருடைய பிள்ளை நான் ராஜகுமாரனாக இருக்கிறேன். நான் யாருக்கு அடிமை இல்லை. அல்லேலூயா போடுறது இந்த வசனம் இது பாருங்க, இந்த வசனம் தான் ஒரு மனுஷனை மாத்த முடியும். இந்த வசனம் தான். இவ்வளவு தூரம் கருப்பு கயிறு கட்டுவேன், இவ்வளவு தூரம் இப்ப கருப்பு கயிறு. அல்லேலூயா. ஆனா இந்த வசனம் தான் என்ன கழட்ட வச்சிச்சு. இந்த வசனம் தான் என்ன இத கழட்ட வச்சிச்சு. யார என்ன வள்ளி காட்டாய பண்ணி இத்த கழட்டு அத்த கழட்டு. கேளுங்க, ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஞானஸ்தான தொட்டில கருப்பு கயிறு இருந்துச்சு என் கையில. அந்த இன்னொரு பாஸ்டர் பார்த்துட்டு ஏஞ்சி போயிட்டாரு கவுத்துல. என்னையா பிரசங்கம் பண்ண, அவனுக்கு என்னையா போதனை பண்ணி கொண்டு வந்த ஞானஸ்தானத்துக்கு? ஆத்மா கெச்சவுடனே கூட்டு வந்து முழுகிருந்தா பாரு கையில. அந்த வசனங்க கேட்கும் போது தான் நானா கழட்டி தூக்கி விசிரேஷ்ட. அல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டர் சொல்லி செய்யாதீங்க, உங்களுக்குள்ள அந்த வசனம் சொல்லிச்சுன்னா நீங்க பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்க போடுங்க, போடாத போங்க. பாஸ்டர் ஒன்றும் குறை சொல்ல மாட்டார். ஆனா ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு கிறிஸ்துவா வெளிப்படணும்னா அவன் அங்கரங்கத்துல தான் அலங்காரம் பண்ணியிருக்கணும் தவிர அவன் வெளிரங்கத்துல அல்லவே இல்லை. அல்லேலூயா. அது யாரும் போஸ்ட் பண்றது இல்ல. நீ பொட்டு வைக்காத, மேல் பொட்டு வைக்காத, கீழ் பொட்டு வைக்காத, அது கீழே ஒண்ணு வச்சுக்காத, இங்கத்துல இருந்து இங்க கூட இழுத்துக்கோ, அதுவும் இஷ்டம். இந்த இந்திக்காரங்க நார்த் சைட்ல எல்லாம் இந்த இந்திக்காரங்க என்ன பண்ணிருக்கிறாங்க தெரியுமா? அந்த லேடிஸ் பார்த்துருக்கிறோமா, மூக்கு மேல இருந்து இழுத்துருப்பாங்க. அது எவ்வளவு வைக்கிறாங்களோ அவ்வளவா அவங்க திருமண வாழ்க்கையில ஒரு கனம் உள்ளதான் அந்த பொட்டு. ஏன்னா மூக்கு மேல இருந்தான். ஐயோ சோத்ரம். இது வேதம் சொல்லல. நீ பொட்டு வச்சுன்னு வராத, பூ வச்சுன்னு வராத, நீ வெள்ளை புடவைத்தான் கட்டின்னு வரணும், இப்படித்தான் வரணும். பைபிள் எங்கேயும் சொல்லல. அல்லேலூயா. ஆனா பைபிள் சொன்னது என்ன தெரியுமா? அந்த சாராள், ரெபெக்கா, ரூத், எஸ்தர், இன்னும் அநேக ஸ்திரீகள் தமகிட்ட எல்லாம் இருந்து கூட அவங்க வெளிரங்கத்துல அழக காமிக்காம அவங்க கர்த்தருக்காக உள்ரங்கத்தில் அழகுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆமென். அது ஒண்ணுதான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுது, அந்த ஒரு வார்த்தையை அவங்க படிக்கும் போது தியானம் பண்ணும்போது, ஸ்திரீமாரு அம்மாமாரு தியானம் பண்ணும் போது அந்த வார்த்தை அவங்களுக்கு புரிய வைக்குது. அம்மா, நம்முடைய வெளிரங்கத்தை 4 பேருக்கு வெளிரங்கமா காமிக்கிறது வேண்டாமா, நாம் உள்ரங்கத்துல, ஏன்னா உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனுக்கு நாம் சந்தோஷப்படுத்துவோண்டு இந்த வசனங்க அவங்களுக்கு உள்ள பேசும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா? ஆட்டோமேட்டிக்கா எல்லா இடத்துல. பாஸ்டர் அம்மா கூட 2 முறை சொன்னது, நீ போடுற கம்பளி அதெல்லாம் இதா தெரியுது. அவங்க சொல்லுவாங்க, நானும் அவ்வளோ பேச போட்டு சுத்தி இருக்கிறேன் தொங்கினுக்குதா அப்படின்னுவாங்க. என் மனசுல எப்படி தெரியுமா? சில பாஸ்டருடைய மனைவிகளை நான் பார்க்குவேன், இவங்களை போல நம்ம பாஸ்டர் அம்மா கூட எப்படி இருக்கும் அப்படியே யோசித்தா பேசுவேன் அவங்களுக்குள்ள. ஆனா வழி கட்டாயம் பண்ண மாட்டேன், எடு கல்ட்டு சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. வசனம் அவங்களுக்கு பேசினா அவங்க எடுக்கட்டும். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். எங்க பாஸ்டர் அம்மா பார்க்கணும், அவங்க காதுலயே இருக்காது, மூக்குலயே இருக்காது. ஒரு நாள் எங்க சன்பட்னாக்கு ஆட்டோல ஷேர் ஆட்டோல போயின்னு இருந்தாங்க ஏதோ மீட்டிங். பாஸ்டர் பின்னாடி உக்காண்டாராம், பாஸ்டர் அம்மா முன்னாடி உக்காந்துக்கிறாங்க 2 லேடிஸ் பக்கத்துல. அப்போ பக்கத்துல இருக்கிற லேடிஸ் அவங்களே பேசுறாங்களாம், பாப்பா ಈ ಅಮ್ಮಗೆ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲೇ ನೋಡಿ ಏನು ನೆಲಮೆ ಬಂದ್ಬಿಟ್ಟೈತೆ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். அதுக்கு இந்த பாஸ்டர் அம்மா ಏನು ಹೇಳ್ತೀರಾ, ஏன்னா இவங்களுக்கும் கன்னட ಇಲ್ಲ, ಈ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲೇ ನಿನಗೆ ಯಾಕಮ್ಮ ಇಂಥ ಬಾಧೆ ಇಂಥ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಏನಾಯ್ತು? ಇಲ್ಲ, ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲೇ ಗಂಡ ಕಳ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟು. ಅಮ್ಮ, ನನ್ನ ಗಂಡ ಹಿಂದೆ ಕೂತಿದ್ದಾರೆ ನೋಡಮ್ಮ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ஹல்லேலூயா. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, பொட்டு இல்ல, பூ இல்ல, காதுல கம்மல், மூக்தி இல்ல, எங்க போனாலும் இல்ல டார்க் புடவை கட்ட மாட்டாங்க எங்க பாஸ்டர் அம்மா. லைட் புடவை தான்.
இத பார்த்துட்டு அந்த ஸ்திரீகள் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க, சின்ன வயசுல கணவன் இறந்துட்டு இருக்கிறாரு. ஹalleluya, praise the Lord. அப்ப சிலர் அப்படி இருந்தா சிலர் என்ன தெரியுமா யோசிப்பாங்க, ஓ இவங்க கிறிஸ்டியன்ஸ், இவங்க கிறிஸ்தவர்கள். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவனுடைய வசனங்கிறது பாருங்க, மனுஷன் சொல்லி சொல்லி திருத்த முடியாது. ஒரு மனுஷன் சொல்லி திருத்தவே முடியாது. என்னெல்லாம் பாஸ்டருங்க கூப்பிட்டு இழுத்து திருத்தல, அல்லேலூயா, தேவனே திருத்தினார். தேவனுடைய வசனமே என்னை திருத்தினது, அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய வசனத்தை நீ புசிக்க 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 அந்த வசனமே உன்னை திருத்தணும். பீடி இல்லைன்னா வாழ்க்கையில பாத்ரூம் போனோம்னா பீடி வேணும், பீடி இல்லைன்னா பாத்ரூம் வராது. பிரைஸ் தி லார்ட். சாப்பிட்ட உடனே தம் அடிக்கணும், ட்ரிங்க்ஸ் பண்ண உடனே பண்ணினே தம் அடிக்கணும், அல்லேலூயா. அப்படி ஒரு குடி குடிக்கணும், புண்ணு ஊதணும், எவ்வளவு மஜாவாச்சு தெரியுமா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்து ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை கேட்க 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 என்ன பண்ணுச்சு, அந்த கேட்ட பழக்கத்துல இருந்து எல்லாத்திலிருந்து அந்த வார்த்தையான கிறிஸ்து என்னை விடுதலை ஆக்கினார். ஆமென், ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால குடிப்பு புசுவோ தேவனுடைய ராஜ்யம் அல்ல, நீதி சமாதானம் சந்தோஷம் தான் தேவனுடைய ராஜ்யம். பட்சிடுவோம். இன்னொரு 3 வசனம் இருக்குது, முடிச்சிடலாம். ரோமர் 8:5-8. ஏன்னா அடுத்த வாரம் இன்னொரு சப்ஜெக்டுக்கு போனோம் நம்ம. அதனால ரோமர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து படிங்க. ಶರೀರ ಭಾವವನ್ನು ಅನುಸರಿಸುವವರು ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವುಗಳ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡುತ್ತಾರೆ. ஒரு முறை படிமா, நீ கூட படிமா. அன்றியோ மாம்சத்தின்படினா நம்ம சரீரம், இந்த மாம்சத்தின்படி நடிக்கிறவர்கள். அப்படின்னா இந்த மாம்சம் என்ன சொல்லுதோ, ஆவியான ஒரு வார்த்தையை விட்டு மாம்சம் என்னெல்லாம் இச்சிக்குதோ, என்னெல்லாம் சொல்ல வைக்குதோ, அந்த மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், மாம்சத்துக்குரியவர்கள் யோசிக்கிறார்கள். மாம்சத்துக்குரியவர்களா யோசிக்கிறவர் அந்த மாம்சத்துக்கு என்ன தேவையோ அதை தான் யோசிப்பார்கள். மாம்சத்துக்குரியவர்கள் நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவரை விட்டு நாம் மாம்சத்துக்குள்ள இருக்கிற அந்த மாம்சத்துக்குரிய காரியங்களை நாம் நினைக்கும் போது மாம்சத்துக்கு உள்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா மாம்சத்துக்கு என்னெல்லாம் பாவம் செய்யணும்னு தோண்டுமோ அதை செய்வோம். மாம்சத்துக்கு எதெல்லாம் பொய் சொல்லுதோ அதெல்லாத்தையும் செய்துட்டே இருப்போம். அது மாம்சத்துக்குரியது. ஆவியின்படி நடிக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை ಸಿಂಧಿಕ್ಕಿರಾர்கள். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಚೊಲ್ಲುದು ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ಅನುಸರಿಸುವವರು ಪವಿತ್ರಾತ್ಮನಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವುಗಳ ಮೇಲೆ மனசிடுத்தாரே. இன்னைக்கு நாம் சரீரத்துக்குரியவர்களா ஆவிக்குரியவர்களா? சொல்லுங்க நீங்களே. எத்தனை பேருக்கு ஆவியானவர் இருக்கிறாரு? எத்தனை பேர் ஆவிக்குள்ள வளர்ந்து கொண்டு இருக்கிறீங்க? ஜோரா சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து இருக்கிறீங்க தானே? அப்போ சரீரத்துக்குரிய காரியங்களை விட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை காரியங்களை யோசிக்க ஆரம்பிங்க. ஆமென். ஏன்னா நீங்க சரீரத்துக்குரிய காரியங்களுக்கு யோசித்தா அதுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களை தான் நீங்க செய்யணும், எல்லா விஷயம். ஆனா என்னைக்கு நீங்க எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளர்ந்து நிற்கிறேன்ட்டு நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ மனசு வைக்கிறியோ, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே நீ என்ன சம்பந்தப்பட்டவனா இருக்கிற. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை என்னவாகுது? மனுஷனுக்கு சமாதானம், நீதி என்னவாகுது? சந்தோஷம் கொடுக்கிறதாகுது. அல்லேலூயா. ஆனா சரீரத்துக்குரிய காரியம் என்ன தெரியுமா? கோபம், எரிச்சல், பொறாமை, வைத்தறிச்சல், அநியாயம், இதுதான் சரீரத்துக்குரிய காரியங்கள். ஆனா ஆவிக்குரிய காரியங்கள் இது எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு நன்மையான காரியங்களை தான் செய்யும், நல்லதை தான் பேசும், நல்லதை தான் யோசிக்கும். அல்லேலூயா. இது ஆவிக்குரிய காரியத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ நாம் நல்லா நினைத்துக் கொள்ளணும், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில தினம் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சிக்கு முதல் ஜெபம், 2வது ஆராதனை. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில 2வது விஷயம் தேவனுடைய
தேவனுடைய வார்த்தை, மன்னா இருக்கிற வார்த்தை, அவரே வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தை நான் புசிக்கும் போது தினக்கு நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் அடைகிறேன் என்று விசுவாசத்துக்குள்ள வரணும். ஆமென், ஹல்லேலூயா. படிங்க 6. மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தை என்ன? மரணத்தை ஏற்படுத்துகிறது. ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஹல்லேலூயா. மாம்சத்தின் சிந்தனை மனுஷனுக்கு மரணத்தை கொண்டு போய் கொடுக்கிறது. ஏவாள் பிசாசி சொல்லிச்சு, இந்த பழம் நல்லா ஆகுது, ருசி ஆகுது, சாப்பிட்டா டேஸ்ட் ஆகுது, கடவுளை போல மாறிடுவேன்னு இவன் மாம்சத்துல என்ன பண்ணிட்டா, நான் சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும், கடவுளை போல வாழ்வேன்ட்டு குடுங்கிட்டான். அது அவங்களுக்கு என்ன உண்டாக்கிச்சு? மரணத்தை ஏற்படுத்திச்சு. ஆனா கிறிஸ்துவுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோ என்னத்தை உண்டாக்குதான்? ஜீவனும் சமாதானத்தை உண்டாக்குகிறது. படிங்க 7 படிங்க. எப்படி என்றால் மாம்ச சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தனையில நாம் வாழ்ந்தோம்னா தேவனுக்கு நாம் விரோதிகளாக மாறுகிறோம், தேவனுக்கு பகையாளிகளாக போல நாம் மாறுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. மாம்ச சிந்தனை என்ன? அநியாயம், அநீதி, கெட்ட காரியங்கள், இதெல்லாம் தேவனுக்கு நம்மளை எதிரியா மாத்தி விடுகிறது. படிமா. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் சொன்னார், நியாய தீர்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. ಅದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪುವನ್ನು ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣಮ. ಯಾಕಂದ್ರೆ ಶರೀರ ಭಾವಗಳ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡುವುದು ದೇವರಿಗೆ ಶತ್ರುತ್ವ. ಅಂತ ಮನಸ್ಸು ದೇವರ ನೇಮಕ್ಕೆ ಒಳಪಡುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ಶರೀರ ಭಾವದಿನರು ದೇವರಿಗೆ மெச்சிக்கே ஆகிரலாரரு. ஹல்லேலூயா. சரீரத்தின் சம்பந்தப்பட்டு சரீரத்தின் காரியங்களை செய்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டோம் என்று பைபிள் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 1:18 படிங்க. சாரி மன்னிக்கணும் என்ன, ஏன்னா இந்த வார்த்தைகளை முற்றிலான்னு பார்க்குறேன். 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுது, சிலுவையின் விஷயமான ಸಿಲುವೆ ವಿಷವಾದ ಮಾತು ನಾಶನದ ಮಾರ್ಗದಲ್ಲಿರುವವರಿಗೆ ಹುಚ್ಚು ಮಾತಾಗಿದೆ. சிலுவையின் வார்த்தை நாசமடைகிற மனிதர்களுக்கு பைத்தியமா தெரிகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, எத்தனோ பேர் பின்வாங்கி போயிட்டாங்க, எத்தனோ பேர் இன்னைக்கு மறுபடி அதே பழைய வாழ்க்கைக்கே போயிட்டாங்க. இப்படிப்பட்ட இந்த சிலுவையின் வார்த்தைகள் என்ன சொல்லுது? ನಾಶಂ ಅಡಿಗಿರ ಜನಗಳಿಗೆ ಅದು ಪೈತ್ಯಮ ತೆರೆಗಿರದೆ. ರಕ್ಷಣೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿರುವವರಿಗೆ ನಮಗಾದರೂ தேவர சக்தி ரட்சிப்பின் மார்க்கத்தில் இருக்கிறோம். நாம் இயேசுவை நம்பி இருக்கிறோம். கண்டிப்பா தேவனுடைய ராஜ்யம் நமக்கு கிடைக்கும். இந்த பூமியில கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமா வைக்கிறார். என் பிள்ளைகளை ஆசீர்வாதம், என் குடும்பத்தை ஆசீர்வாதமா, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன் என்று நம்பி இருக்கிற நமக்காக அது என்ன கொடுக்குதா? அது பலனை உண்டாக்குகிறதா இருக்கிறதா. ஆனா நாசம் அடைகிற ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையாகட்டும், கிறிஸ்து செய்த புண்ணிய கிரியைகளாகட்டும், கிறிஸ்து செய்த தியாகமாகட்டும், இதெல்லாம் அந்த நாசனம் அடைகிற ஜனங்களுக்கு அது பைத்தியமா தெரிகிறது. ஆனா நீ நானும் நம்பி வாழ்கிறவருக்கு அது தேவனுடைய பலனாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம். 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். ஆததனாலே எல்லா கெட்ட காரியத்தை, எல்லா ஏமாத்துதல், போய் சொல்ற வார்த்தை, வைத்தறிச்சல, எல்லா விதமான தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை என்ன பண்ணோம்? ஜீர்ணம் பண்ணிடணுமா. ஹல்லேலூயா. என்ன பண்ணோம்? எல்லாம் லபுக்கு சாப்பிட்டுருவோம். ஃபங்க்ஷன் போய் கபாப் வைக்கிறான், பிரியாணி வைக்கிறான், மீன் ஃப்ரை வைக்கிறான், சிக்கன் குருமா வைக்கிறான், எல்லாம் வைக்கிறான். லபுக்குன்னு என்ன பண்ணிடுறோம்? சாப்பிட்டு வந்துடுறோம்.
சாப்பிட்டு வந்து இந்த அப்படியே இருந்தா என்ன ஆகும்? எனக்கு வந்த மாதிரி லூஸ் மோஷன் வந்துடும். அதனால அது என்ன ஆகும்? உள்ள என்ன ஆகணும்? என்ன ஆகணும்? சாப்பிட்டு இருந்து என்ன ஆகணும்? ஜீரணம். அதே போல தேவையில்லாத காரியங்களை, கெட்ட விஷயங்களை, இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடணுமா? உள்ள ஜீரணம் பண்ணிவிடும். அது என்ன பண்ணணும்? டிஸ்மிஸ் பண்ணிவிடும். என்ன சொல்றாங்க? டிஸ்போஸ் பண்ணிடணும், வெளியே எடுத்துடணும். அது வேதத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில சொல்லுது. என்னவா சொல்லுது? எல்லா விதமான கெட்ட காரியங்கள், ವಂಚನೆ, ಕಪಟತನ, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, ಎಲ್ಲ ತರ ನಿಂದೆ எல்லாத்தையும் என்ன பண்ணுமா? பால் குடிக்கிற அந்த அசு மக்கள்னா அந்த மாட்டுக்கு பொருந்த அந்த குட்டி கண்ணு போல நல்ல சுத்தமான மில்க நம்ம புசிக்கணும் என்று ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. அப்படின்னா சுத்தமான ஆகாரம்னா எதுங்க? ஆமென். தேவனுடைய வார்த்தை தான் சுத்தமான ஆகாரம். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிற உங்களுக்கு சுத்தமான ஆகாரம் தேவனுடைய வார்த்தை. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில தினம் வளர வேண்டும் என்றா இந்த வார்த்தையை விடாதீங்க. வருகிற வார்த்தையை கேட்ச் குச்சி உள்ள வச்சுக்கீங்க. அது உங்க இருதயத்துக்கு என்ன பண்ணும்? மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கடைசியா இப்ரேயர் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் இது. இப்ரேயர் 5ஆம் அதிகாரம் இப்ரேயர் 5 இருந்து 12 13 5 12 13 படிங்க. ಕಾಲವನ್ನು ನೋಡಿದರೆ நீங்க தமிழ்ல படிங்க. அது 5:12 காலத்தை பார்த்தா நீங்க போதகரா இருக்க வேண்டிய அப்படிங்குதಾ? ಕನ್ನಡ சொல்லுது, ಕಾಲವನ್ನು ನೋಡಿದರೆ ನೀವು ಇಷ್ಟರೊಳಗಡೆ ಬೋಧಕರಾಗಬೇಕಾಗಿದ್ದರೂ ಒಬ್ಬನು ನಿಮಗೆ ದೈವೋಕ್ತಿಗಳ ಮೂಲ ಪಾಠಗಳನ್ನು ತಿರುಗಿ ಕಲಿಸಬೇಕಾಗಿದೆ. நீங்களாம் ஒவ்வொருத்தர் 5 வருஷம் 10 வருஷம் ரட்சிக்கப்பட்டவங்க கூட இருக்கிறீங்க. ஆனா காலத்தை பார்த்தா இன்னைக்கு நீங்க எல்லாம் போதகராக மாற வேண்டியவர்களா இருக்கணும். உங்களுக்கு அந்த 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 போதகனுடைய வார்த்தை அந்த பாடத்தை என்ன சொல்லுவான்? உங்களுக்கு மறுபடி கத்து கொடுக்கிற நிலைமைக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க கேட்டு 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 அதை கேட்ச் பண்ணி இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க எல்லாம் போதகரா இருந்திருக்கணும். ஆனா மறுபடியும் உங்களுக்கு அந்த பால போதனையை போதிக்கும்படி ஆயிடுச்சு இன்னைக்கு. ஹல்லேலூயா. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಆದದனால ನೀವು ಹಾಲು ಕುಡಿಯತಕ್ಕವರೇ ಹೊರತು ಗಟ್ಟಿಯಾದ ಆಹಾರವನ್ನು ತಿನ್ನತಕ್ಕವರಲ್ಲ. ಹಾಲು ಬೇಕಾದವನು ಕೂಸಿನಂತಿದ್ದು ನೀತಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅನುಭವ இல்லாதவனாகிದ್ದಾನೆ. பால் குடிக்கிறவன் என்ன சொல்லுது? இன்னும் குழந்தைய போல இருந்து அந்த நீதியின் ವಾರ್ತೆಯೇ ಅವನ್ ಮೇನಾಂಡು ತಳ್ಳಗರಾನ್. ಆನಾ ಗಟ್ಟಿಯಾದ ಆಹಾರವು ಪಾಯಸ್ಗೋಸ್ಕರ ಅಂದರೆ ಜ್ಞಾನ ಜಿತೇಂದ್ರಗಳನ್ನು ಸಾಧನೆಯಿಂದ ಶಿಕ್ಷಿಸಿಕೊಂಡು ಇದ್ದು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಅದು ಕೆಟ್ಟದನ್ನು ಎಂಬ ಭೇದವನ್ನು ತಿಳಿದವರಿಗೋಸ್ಕರ. ஹல்லேலூயா. தேவர வாக்கிய ಬೇಕಾಗಿದೆ. இது நல்லது இது கெட்டது என்று உங்களுக்கு சொல்லத்தக்க அவசியமே இல்லை. இது நல்லது உங்களுக்கு இது கெட்டது என்று அந்த வார்த்தைகளை கேட்கும் போதே உங்களுக்கு ஞானம் உண்டாகும். ஆமென். மறுபடி உங்களுக்கு இந்த வார்த்தைகளை நாம் எடுத்து சொல்வது தேவையில்லை. ஏன்னா என்னைக்கு அந்த வார்த்தையை நீங்கள் அதை அங்கீகரிக்கிறீர்களோ ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அன்னைக்கு நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டீங்க என்று அர்த்தம். ஆனா மறுபடி நாங்கள் உபதேசம் பண்ற அளவுக்கு நீங்க அந்த வார்த்தையை இன்னும் நீங்க கட்டியா அந்த வார்த்தையை நீங்க அதை நம்பல என்று அர்த்தம். ஆததுனால நம்புகிறவன் அந்த கட்டியான ஆகாரத்தை புசிக்கிறான். ஆமென். அந்த ஆகாரமே கிறிஸ்துவின் வார்த்தையா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நம்புறீங்களா? எல்லாம் எழுந்து நிப்போம். இந்த நேரத்துல நம்பணும்.